அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இன்றைய இணைய கூட்டத்தில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் ஏனையோருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நவில்தொறும் நூல் நயம். இது திருக்குறள் பற்றிய நூல்கள் அல்லது கட்டுரைகளை பற்றிய எண்ண பகிர்வுகளை பகிரும் நிகழ்வாக அமைகிறது. இதனை வழிநடத்தி செல்பவர் சி ராஜேந்திரன் ஐயா அவர்கள். இதற்கு உறுதுணையாக அவரின் வள்ளுவ குரல் குடும்பம், கற்க கசடர மற்றும் வலைதமிழ்.com என்ற அமைப்புகளும் அவருக்கு உறுதுணையாக அமைகிறது. இன்றைய நயவுரை காண இருக்கும் நூல் பணத்தினை பெருக்கு, ஏன், எப்படி, எதற்கு. இந்த நூலின் பெயரை கேட்டவுடன் ஐயாவிடம், சீரா ஐயாவிடம் ஒரு சந்தேகத்தை எழுப்பினேன். திருக்குறள் எண்ண பகிர்வுகளில் இப்படி ஒரு நூலா? அதற்கு ஐயாவிடமிருந்து வந்த பதில், இதற்கு நானே அணிந்துரை வழங்கியுள்ளேன். வள்ளுவரின் வழி நின்று பணத்தினை பெருக்குவது ஏன், எப்படி, எதற்கு என்ற முறையிலே இதனை ஆசிரியர் இந்த நூலிலே சில கருத்துக்களை சொல்லியுள்ளார். அதனால்தான் இந்த நூலை இன்று தேர்ந்தெடுத்தோம் என்று ஐயா அவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டினார். இதன் ஆசிரியர் திரு சீனி வரதராஜன் ஐயா அவர்களும் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் மேனாள் கூடுதல் தலைமை பொறியாளராக தமிழக மின்சார வாரியத்தில் பணிபுரிந்துள்ளார்கள். இந்த நூலை இன்று நமக்கு அறிமுகம் அல்லது நயவுரை செய்ய இருப்பவர் அதே துறையிலே கூடுதல் தலைமை பொறியாளராக பணியாற்றி 36 ஆண்டுகள் பணியாற்றி பணி நிறைவு பெற்றவர். அதிலும் கட்டுமான பொறியியல் துறையில், ஏறக்குறைய என்னுடைய துறையும் அதுதான், தொலைத்தொடர்பு துறையிலே கட்டுமான பொறியியலிலே பணியாற்றினேன். அதனால் அவர் இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்வதிலே பெருமை கொள்கிறேன். ஐயா அவர்கள் 36 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்து விளங்கியவர். இவரின் பணியின் பயனை பெற்ற நாடுகளில் இங்கிலாந்து, ஓமன் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளும் அடங்கும். பணி நிறைவு பெற்றாலும் இன்னும் சில கட்டுமான பணிகளில் தனது ஆலோசனையை வழங்கி வருகிறார். அது மட்டுமல்லாது யோகாவில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். அந்த வகையிலே தற்போது கிண்டி மனவளக்கலை மன்றத்திலே துணை பேராசிரியராக பணியாற்றி இன்றைய இளைஞர்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கான பயிற்சி அளித்து வருகிறார். இந்த நிகழ்விற்கு நூலாசிரியர் திரு சீனி வரதராஜன் ஐயா அவர்களையும், நயவரை வழங்க உள்ள திரு அரங்க கௌதமன் ஐயா அவர்களையும் 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அதுபோலவே இந்த இணைய கூட்டத்தில் இணைந்துள்ள அறிஞர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்று ஐயாவிடம் இந்த அரங்கத்தை ஒப்படைக்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். எங்கும் எப்போதும் வள்ளுவத்தின் மூலம் வாழ்வியல் கருத்துக்களை ஒலித்துக்கொண்டே இருந்து வாழும் வள்ளுவ குரல் குடும்பம். எதை கற்றாலும் கசடர கற்றால்தான் வள்ளுவ குரல் கற்றபடி நடக்க முடியும் என்ற உண்மையை பறைசாற்றும் அமைப்பு. இக்கால அவசர யுகத்தில் வான்புகழ் கொண்ட வள்ளுவத்தை, நல்ல தமிழ் கருத்துக்களை உலகம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் செயல்படும் வலைத்தமிழ் அமைப்பு. இம்மூன்றும் நல்ல நல்ல தமிழ் நூல்களை தேடி தேடி நூல் ஆசிரியர்களையும் அவர் எழுதிய கருத்துக்களையும் நயத்துடன் பாராட்டும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்நூலின் ஆசிரியர் திரு சீனி வரதராஜன், எனது நெருங்கிய நண்பர். 43 ஆண்டுகள் பழக்கம். அவரின் பேச்சு, எழுத்து, செயல்பாடுகளில் ஓர் ஒழுங்கை தவறாமல் கடைபிடித்து வருபவர். முதல் தமிழ்நாடு மின்வாரியத்தில் அவரை 1980ஆம் ஆண்டு சந்தித்தேன். அவர் அலுவலகத்தில் எனது வேலை நிமித்தமாக சந்திக்கும் பொழுது அவரின் இருக்கைக்கு பின்னே காந்தி படம், அதில் செய்யும் தொழிலே தெய்வம், ஒர்க் இஸ் வொர்ஷிப் என்ற வாசகம். அந்த வாசகத்திற்கு ஏற்ப தனது பொறியியல் சார்ந்த
செயல்களில் எதை செய்தாலும் மிகுந்த ஈடுபாட்டுடன் கர்மயோகமாய் செய்யும் நபர். எனது வேலை எனது கட்டுமான துறையில் மின் நிலையங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் மற்றும் எலக்ட்ரிக்கல் சாதனங்களுக்கு அடித்தளம் அமைத்து கொடுப்பது எங்கள் வேலை. அதற்கு அவரை சந்திக்கும் பொழுது அந்த சிவில் வேலைகள் மிகவும் நீடித்திருப்பதற்கு குறைவான செலவில் அதே நேரம் உறுதியாக இருப்பதற்கும் எங்களுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று படம் போட்டு விளக்கம் சொல்லிவிடுவார். எங்களை வலியுறுத்தி அந்த வேலைகளை திருத்தமாய் செய்ய சொல்லுவார். சொல்லுவது மட்டுமல்ல, வேலைகள் சிறப்பாக செய்யப்படுகிறதா என்று அவ்வப்போது உறுதிப்படுத்தியும் கொள்வார். இப்படி கலந்துரையாடும் போதும் அவர் எங்களுக்கு விளக்கம் சொல்லும் போதும் படம் போட்டு விளக்கம் சொல்லும் போதும் எழுதி கொடுப்பதிலும் ஒரு ஒழுங்கு இருக்கும். தவறாமல் எந்த வேலை செய்தாலும் ஒரு நிறைவாக செய்யும் மனிதர். இந்த நூலின் முன்னுரையில் திருக்குறளை மனித சமுதாயத்திற்கு ஏற்புடைய ஒரு ஒழுக்க நூல் என்று குறிப்பிட்டு ஆரம்பித்ததும், திருக்குறள் எண்ணற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட நரிக்குறவர் மொழிகளிலும் கூட என்று குறிப்பிட்டதும், வள்ளுவத்தின் பெருமையை, கருத்துக்களை மகாகவி பாரதி மற்றும் பல இலக்கியங்களை உதாரணங்கள் செய்து பொருத்தமாக விளக்கங்கள் கொடுத்திருப்பதும், இந்த புத்தகம் எழுத திருவள்ளுவர் தினத்தன்று ஜனவரி 16, 2012 அன்று தேர்ந்தெடுத்ததும், இவை அனைத்தும் வள்ளுவத்தின் மீது அவர் கொண்ட அளவற்ற மதிப்பும் ஆழ்ந்த பற்றுதலும் விளங்குகிறது. இந்த புத்தகத்தின் தலைப்பு பணத்தினை பெருக்கு, ஆச்சரியக்குறி, ஏன், எப்படி, எதற்கு. இது எப்படி இவர் மனசுல உதிச்சிருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். இவர் மின் வாரியத்துல அலுவலர் பயிற்சி கல்லூரியில அடிஷனல் சீஃப் இன்ஜினியரா இருக்காரு. அப்போ நிதி மேலாண்மை வகுப்பு எடுப்பார். ரிட்டையர் ஆகிறவங்களுக்கும் மற்ற அலுவலருக்கும் நிதி மேலாண்மை எப்படி பண்றது வகுப்பு எடுப்பார். அப்போ எடுக்கும் போதும் என்னை சந்திக்கும் போதெல்லாம் மிக தெளிவாக மாத சம்பளம் வந்த உடனே முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் என்று சொல்லியபடியே இருப்பார். அவர் மின் வாரியத்தில் பணிபுரிந்த காலத்துல ஓய்வு நிதியை பலர் திட்டமிடாமல் இருந்து சிரமப்பட்டதையும், சில நன்றாக திட்டமிட்டு உயர்ந்ததையும் அவ்வப்போது என்னிடம் பகிர்ந்து கொள்வார். எனக்கும் தொடர்ந்து அதை சொல்லியபடியே இருப்பார். இந்த காரணங்களால் தான் இந்த புத்தகம் உருவாகி இருக்கும், இந்த தலைப்பு கொடுத்து எழுதியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். அணிந்துரையில் நீதியரசர் கே என் பாஷா அவர்கள் பொறியாளருக்குள் புதைந்து கிடந்த இலக்கியவாதியின் விஸ்வரூபமாக இதை மதிக்கிறேன் என்றும், இந்நூல் இளைஞர் சமுதாயத்துக்கு அறிவு பெட்டகம், கருத்து கருவூலம் என்று பாராட்டி பெருமை சேர்த்துள்ளார். கலைமாமணி டாக்டர் சேயோன் அவர்கள் திருக்குறளில் பொருளாதார சிந்தனைகள் பற்றி வெளிவந்துள்ள பல நூல்களில் முத்திரைப்பதிக்கும் வித்தக நூல் என பாராட்டி மகிழ்ந்துள்ளது மிகவும் சிறப்பு. செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முனைவர் முத்துவேல் ஐயா அவர்கள் இந்நூலின் ஆசிரியர் பற்றி அறிவுத்திறனாலும் ஆழ்ந்த இலக்கிய புலமையாலும் அன்பு நெறி நோக்கத்தாலும் உருவாகியுள்ள நூல் என குறிப்பிட்டுள்ளார். நமது வள்ளுவ குரல் குடும்பத்தின் தலைவர் திரு ராசேந்திரன் ஐயா அவர்கள் நூலின் ஆசிரியர் பற்றி எழுதும்போது, பணி நிறைவுக்கு பின் அலுவலக நாற்காலியை விட்டு எழுந்து அகத்தில் சாய்வு நாற்காலியை தேடாமல் தமிழ் பயின்றதன் விளைவு என குறிப்பிட்டது மிகவும் பொருத்தமான பாராட்டு என்று நான் நினைக்கிறேன். அடுத்து பணத்தினை பெருக்கு, ஏன், எப்படி, எதற்கு. என் நூலை 20 பகுதிகளாக பிரிச்சிருக்கார். 20 பகுதியில ஏன் பெருக்க வேணுங்கிறது 18 குறள் எடுத்திருக்காரு. எப்படி பெருக்கணும், எப்படி பெருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 56 குறள் எடுத்திருக்காரு. அடுத்து எதற்காக பெருக்கணும் அப்படின்னு பார்த்தா 46 குறள் எடுத்திருக்காரு. ஆக மொத்தம் 120 குறட்பாக்கள். ஒவ்வொரு குறட்பாக்களுக்கும் ஒரு வசீகரிக்கும் தலைப்புகள், அதை படிக்க தூண்டியக்கூடிய தலைப்புகள் அதை கொடுத்திருக்காரு. எப்படி தலைப்புகளை சிந்திச்சிருப்பான்னு பார்த்தா, குறள் விளக்கத்தை ஒட்டிய சொற்களை, குறளுக்கேற்ப மற்ற இலக்கியங்கள் சொல்லப்பட்டதை வச்சு செய்தித்தாள் வந்த செய்தியையும், முன்னோர்கள் பழமொழிகளும், புராணத்தில் உள்ள நன்னறி கதைகளையும் பொருத்தமாக குறிப்பிட்டு அந்த படிப்போர் மனதில நூலை படிக்க ஆரம்பிச்சதும் தொடர்ந்து படிக்க தூண்டும் உத்தியாகவே அந்த தலைப்புகளை கொடுத்திருக்காருன்னு நான் பார்க்கிறேன். உதாரணத்துக்கு சில தலைப்புகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் கொடுத்த தலைப்புகள் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அதை உள்ள படிக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல 7 வார்த்தையில வள்ளுவர் சொன்னாரு, இவர் 4 வார்த்தையிலே முடிச்சிட்டாரு. அதை
செல்வம் இல்லை, இன்பம் இல்லை. ஏன் பெருக்கணுங்கிறதுக்கு. அடுத்து, மதிக்கப்படாதாரும் மதிக்கப்படுவர், தூற்றப்படுபவரும் போற்றப்படுபவரும், செல்வமும் செவிலியும், ஆக்கமும் ஆணவமும். இந்த தலைப்புலாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு கேட்சிங்காக இருக்கு, படிக்கிறவங்களுக்கு ஒரு கேட்சிங்காக இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா, பழிக்கு அஞ்சி தேடிய செல்வம், தாக்க மருதி செயலப்படு, அப்புறம் பொறுத்திரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, குரலுக்கு இலக்கமான கோகுலா, அந்த அந்த அங்கே வந்து செய்திகளை கரெக்டாக தலைப்பிட்டு அந்த குரலை அதுக்காக பொறுத்துறாரு. அடுத்தது, இப்படி தலைப்பு 120 தலைப்புகளை வந்து தேர்ந்தெடுத்த விடம் மிக அபாரமா இருக்கு. இப்ப நான் பேச போற ஃபர்ஸ்ட் தலைப்பு ஏன்ங்கிற தலைப்புல ஒரு 3 குறளை எடுத்துக்கிறேன். அந்த தலைப்போடி சிந்திக்கும் போது, ஏன் பெருக்கணுங்கிற தலைப்பை பார்க்கும்போது, பொருளீட்டின் பலன் வந்து அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லையாங்கு இல்லாகி யாங்குங்கிற குறளுக்கு விளக்கம் சொல்ல தலைப்பு மட்டும் இவர் சொன்ன தலைப்பே போதும், வேற வரியே வேண்டாம். செல்வம் இல்லை, இன்பம் இல்லை. அதுக்கு என்ன பண்றாரு, விவேக சிந்தாமணி பாடலை மேற்கோள் காட்டி தலைப்பை அங்கிருந்து எடுத்துக்கிறார். அந்த விவேக சிந்தாமணி பாடல்ல அந்த வரி வருது, பொருள் இல்லார்க்கு இன்பம் இல்லை, புண்ணியம் இல்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை, மைந்தரின் பெருமை இல்லை, கருதிய கருமம் இல்லை, கதி பெற வழியும் இல்லை, பெருநிலந்தனில் சஞ்சார பிரேதமாய் திரிகுவாரே. இப்படி குறளுக்கு எளிதாய் பொருத்தமான விளக்கமாய் விவேக சிந்தாமணி பாடல் எழுதியுள்ளது மிகவும் அருமை. முதல் துவக்கமே நம்மளை கேட்சிங்க விவேக சிந்தாமணி தேடி படிக்க சொல்ற மாதிரி ஒரு அதை கொண்டு போறார். அடுத்த 2வது குறள்ல தூற்றப்படுபவரும் போற்றப்படுவரும் தலைப்புல, இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்புங்கிற குறளுக்கு, வறியவரை அனைவரும் இகழ்வர், செல்வந்தரை அனைவரும் புகழ்வர். இதான் குறள். இதுக்கு வந்து மிக பொருத்தமான ஔவையார் நல்வழி பாடலை குறிப்பிடுறாரு. அந்த வரி பார்த்தீங்கன்னா, கல்லானே ஆயினும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லோரும் சென்று எதிர்கொள்வர், இல்லானை இல்லாலும் வேண்டால் இன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாதவன் வாயிற் சொல் அப்படின்னு சொல்லி நம்ம ஔவையாரோட நல்வழி பாடலை கொடுக்குறாரு. அப்ப சொல்லும்போது நல்வழி நம்ம தேடி படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை நம்மளும் தூண்டுறாரு. நல்வழி ஒரு நாள் படிக்காம விட்டோமே, இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தோன்றாரு. அடுத்து, செல்வம் இல்லாதவனை கட்டிய மனைவி இன்றெடுத்த தாய் வேண்டாதவனாக விடுவதோடு அவனுடைய வாய்ச்சொல் செல்லாத போயிடுது அப்படின்னு ஒரு அடிஷனலா ஒரு குறள் ஒரு வார்த்தை இங்க சொல்றாரு. அப்புறம் செல்வமும் செவிலியுங்கிற தலைப்புல, அருள் எனும் ஆண்பியினும் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டுங்கிற குறளுக்கு அபிராமி அந்தாதி பாடல் எப்படி குறிப்பிடாருன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து அபிராமி தானம்னு ஆரம்பிக்கணும். தானம் தரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது அந்த அபிராமியில இத்தனையும் வரும்னா ஃபர்ஸ்ட் தானத்திற்கு முதலிடம் கொடுத்திருக்காரு அப்படின்னு அந்த அபிராமி அந்தாதி பாடலையும் எடுத்து அதை கையாண்டு நமக்கு விளக்கம் சொல்றாரு. அடுத்து, ஆக்கமும் ஆணவம் அப்படிங்கிற தலைப்புல, செய்கை பொருளை செருனர் செருக்கருக்கும் எஃகு அதனிற் கூறியது இல். அந்த குறளுக்கு விளக்கம் சொல்லும் போது வள்ளுவம் மட்டின்றி தமிழ் இலக்கியங்கள் நிறைய உதாரணம் சொல்றாரு. அப்ப சொல்லும்போது அந்த பொருட்செல்வத்தின் பயனையும் ஆற்றலையும் எடுத்துரைக்கிறார். இதற்கு அவர் சொல்லும்போது விதானம் சொல்றாரு பாருங்க, ஒரு சாதாரண நடைமுறையில் உள்ள உதாரணங்களை சொல்றாரு. செல்வம் இல்லாத வீடும் நாடு சிறக்க முடியாது, ஒவ்வொரு உயிருக்கும் தொட்டிலிருந்து சுடுகால் வரை தேவைப்படுவது பணம். இதுக்கு ஒரு நம்ம சொலவடை சொல்றதுக்குல்ல, கருவறையிலிருந்து கல்லறை வரை சில்லறை தேவை என்று வாசகத்தை குறிப்பிடுறார். அடுத்து, இதுக்கு அரிச்சந்திரன் புராண கதைகளை குறிப்பிட்டு கணவன் மனைவிக்கு இடையில் பணம்தான் பிரதானமாக கருதப்பட்டது என குறிப்பிடுகிறார். செல்வத்தை ஈட்டு, அதுவே பகைவரின் இருமாப்பை அடக்கும், இருமாப்பை அடக்க அதை விட கூறிய ஆயுதம் எதுவும் இல்லை என்கிறார். இதுக்கு வலு சேர்க்க ஔவையாரின் கொன்றை வேந்தனை தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் மிக சிறப்பு. ஆசிரியர் மிக சிறப்பு என்னன்னா, மற்ற இந்த மாதிரி தேடி தேடி விவேக சிந்தாமணி ஆகட்டும், நாலடியாராகட்டும், இப்படி மற்ற இலக்கியங்களை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம மற்ற இலக்கியங்கள் எப்படி இதை ஒத்தி வள்ளுவத்தை சொல்லுதுங்கிறத நம்ம படிக்கிறது ஒரு ஆர்வம் தூண்டுது. திரைகிடல் ஓடியும் திரவியம் தேடு, அப்புறம் பாரதியார் பாடல்கள், நபிகள் நாயகன் பாடல்கள், விவேக சிந்தாமணி, அப்புறம் இப்படி குறிப்பிட்டு படிப்போர் மனதில் வள்ளுவ கருத்துக்களையும் மற்றும் மற்ற இலக்கியங்களை தேடி தேடி படிக்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டுகிறார். அடுத்த தலைப்புல, பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறுங்கிற தலைப்புல அந்த குறளுக்கு எப்படி விளக்கம் சொல்றாருன்னா, காலமறிந்து அதற்கு தக்கவாறு செயல்படுவது நிலையில்லா செல்வத்தை தீர்த்து விடாமல்
கட்டும் கயிறாகுங்கிறத பருவத்தையே பயிர் செய்யுங்கிற தலைப்புல அதை குறிப்பிட்டு சொல்லும்போது அது ஒரு முதுமொழி, பருவத்தையே பயிர் செய்யணும். அதுல என்ன சொல்றாரு, படிப்போருக்கு அந்த பருவத்தையே பயிர் சொல்லும் போது திருப்பி படிக்கிற ஆர்வம் தூண்டும் போது இதுக்கு பொருத்தமாக பங்குச்சந்தையை விவரிக்கிறார். பங்குச்சந்தையை சொல்லும் போது திருக்குறள் மட்டும் இல்ல, எப்படி நம்ம போக்குற போக்குல மத்தத்தையும் சொல்றாரு, இதையும் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி பங்குச்சந்தையை பத்தி அழகான விரிவான விளக்கம். யாரும் தெரியாதவங்களும் அதை படிச்சா போதும். அந்த மாதிரி விளக்கம், எப்படி பங்குச்சந்தையில எச்சரிக்கையா இருக்கணும், எப்படி அணுகணும், அடுத்து அதுல உணர்ச்சி வசல் போடக்கூடாது, கடன் பெற்றோர் அடுத்தோர் பணத்துல முதலீடு செய்யக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கிறார். வெறுமனே சொல்லல, எச்சரிக்கிறாரு. எளியில புரியணும், என்னென்ன சந்தேகம் வருமோ அத்தனைக்கு விளக்கம் கொடுக்குறாரு. சுற்றி இருப்பவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கலாம், கற்றுக்கலாம், ஆனால் தீர்மானிப்பது சுயமாக இருக்கணும். இதெல்லாம் அவர்களுடைய கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் திருக்குறள் உரையில சொல்லும் போது திருக்குறள் படிக்க மட்டும் இல்ல, மற்ற ஒரு பண்புகளை, மற்ற ஒரு குணத்தை நமக்கு போதிக்கிறார். இது பங்குச்சந்தை வணிகத்துக்கே மிக சிறந்த வழிகாட்டலா இது இருக்கு, அது சொன்னது. அடுத்து வாழ்ந்து வீழ்ந்தாள் அப்படிங்கிற தலைப்புல அரிச்சந்திரன் கதையை விளக்குறாரு. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தாங்கியான் தாழ்வு அப்படிங்கிற குறளுக்கு நடுவுநிலை தவறாமல் அறநெறியில் வாழ்கின்ற, அதாவது வறுமை அரசனே ஆனாலும் வறுமையை உலக மக்கள் சீர்குலைந்ததாக பழிக்க மாட்டார்கள் என்பதற்கு பொருத்தமான அரிச்சந்திரன் கதையை சொல்லி அந்த காலத்துல எப்படி நம் தேசத்திற்கு ஒரு தேக விடுதலைக்கு வித்திட்ட இளம் சிறுவன் மோகன்தாஸ் மனசுல இந்த கதை பதிஞ்சுதுன்னு சொல்லிட்டு, இது போன்ற கதைகளை நம்ம குழந்தைக்கு தொடர்ந்து கொடுக்க தவறிட்டோம் அப்படிங்கிற ஆற்றாமைய சொல்லிட்டு அதை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை இந்த புத்தகம் மூலமா வலியுறுத்துகிறார் படிப்போர் மனதில். வாணிகம் சிறக்கங்கிற தலைப்புல மிக அருமையான நூலை அறிமுகம் செய்யறாருங்க. வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின் அப்படிங்கிற குறளுக்கு ஆசிரியர் அற்புதமான சிந்தனையில வள்ளல் ராமலிங்க அடிகளின் மனுமுறை கண்ட வாசகத்தை அழகா பியூட்டிஃபுல்லா விவரிக்கிறாரு. அதை விவரிக்கும் போது அந்த மனுமுறை கண்ட வாசக நூலை தேடி படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வருது. அந்த காலத்துல இப்படிலாம் இருந்திருக்கா, அக்காலத்திலயும் கலப்படம் செஞ்சு வாணிகம் செஞ்சிருக்காங்க, இது இன்னைக்கும் தொடருது அப்படிங்கிற யதார்த்தத்தை விவரிக்கிறார். மேலும் இவ்வளவு தவறு செய்யும் ஒருவர் தான் சாப்பிடுற பொருளை ஒரு கலப்படம் துய்ப்பானா மாட்டான் இல்லையா? ஆகவேதான் வள்ளுவர் பிறர் பொருளையும் தம் பொருள் போல் எண்ணி கலப்படம் செய்யாது பாதுகாத்து பொருளை கொள்முதல் செய்யும் போது அளவில் மிகாது, விற்பனை செய்யும் போது குறையாது, நடுவுநிலையோடு செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அவன் வியாபாரம் சிறந்து விளங்கும் என வள்ளுவர் விளக்கத்தையும் தீதின்று பொருளை ஆக்க வேண்டும் என்ற குறிப்பிடுவது மிகவும் சிறப்பு. குறள்களை தேடி தேடி நுணுகி ஆராய்ந்து புத்தகத்தின் நோக்கத்திற்கு ஏற்ப அதற்கு பொருத்தமான கதைகளையும் ஒரு நிறைவாக வழங்கியுள்ளார். அடுத்து ஈதல் இன்பம்ங்கிற தலைப்புல வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரெது துடைத்து என்ற குறளுக்கு இல்லாதவர்க்கு கொடுப்பது ஈகை, மற்ற அனைத்தும் தனக்கு ஒரு பயனை எதிர்பார்த்து கொடுப்பதாகும். எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும் உதவிக்கு எடுத்துக்காட்டா சொல்றாரு. நன்னெறி பாடலை குறிப்பிடுறாரு. யார் வறியவர் அப்படின்னு விளக்க சொல்றாருங்க. அந்த நன்னெறி பாடலை வச்சு யார் வறியவர்ங்கிறத சொல்றாரு. தாயிழந்த பிள்ளை, இதெல்லாம் வள்ளுவ மற்ற புக்கில் கிடைக்காத ஒரு தகவல் இதுல கிடைக்குது. தாயிழந்த பிள்ளை, தலையிழந்த பெண்டாட்டி, வாயிழந்த வாழ்வினர், வாணிகம் போய் இழந்தார், கைத்தூண் பொருள் இழந்தார், கண்ணில்லாதவங்க கண்ணில்லவருக்கு ஈந்தார், வைத்து வழங்கி வாழ்வார். ஏலாதி பாடலை குறிப்பிட, ஏலாதின்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு தெரியல, அது ஏதோ கேள்விப்பட்டது. அந்த பாடலை தேடி படிக்கணுங்கிற ஆர்வம் இதை பார்த்தது வருது. அந்த கணித மேதையாருங்கிற எழுதிய ஏலாதி பாடலை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, பைபிள்ல சொன்னது பரிசுத்த வேதகாம் திருக்குறான்லாம் சொல்லி விளக்கம் சொல்லி முடிச்சிருப்பது மிக சிறப்பாக. இதை விளக்கங்கள் திருக்குறளையும் திருக்குறானையும் ஒப்பிட்டு பேசுவது மிக அருமையா இருக்குது. அடுத்து ஈதலும் பெறுதலும் தலைப்புல ஏற்பது இகழ்ச்சி ஐயம் இட்டு ஒன், இரண்டும் முன்னுக்கு பின் முரணான எதிர்மறை கட்டளைகள் இடுகிறார் அவை மூதாட்டி. என்னடா அது ஏற்பது இகழ்ச்சிங்கும் போது உழைத்து பிழைக்க முடியும் என்ற நிலையில் இறந்து உண்ணலாமா அப்படின்னு இருக்கிறவங்க, உடல் குறைபாடு உள்ள மனிதன் பசித்திருக்க தாம் மட்டும் உண்ணுவது தகாது. இது ரெண்டு உள்ள விளக்கம். ஆக அவங்கள மாதிரி ஆளுக்கு கொடுப்பது கடப்பாடு தவிர்க்க முடியாது. தமிழுக்கு இலக்கியங்கள் பலவற்றிலும் ஈவது நின்று இறப்பது தீது என்று எதிர்மறை கருத்துக்களை ஆணித்தரமாக சொல்லுகின்றன. ஆனால் அதற்கு எதுங்கிறதுக்கு புறநானூறு பாடலை மிக அழகான விளக்கம் கொடுக்கிறார். இங்க பாருங்க, நல் ஆறு எனினும் கொழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதிலே நன்றுங்கிற குறளுக்கு விளக்கம் சொல்லும் போது புறநானூறு பாடலை மிக அழகான பல குறளை
ஈயென இரத்தல் இழிதன்று. அதன் எதிர் ஈயேன் என்றால் அதனினும் இழிதன்று. கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று. அதன் எதிர் கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று. கொடு என்று கேட்பது இழிந்தது. ஈயேன் என்று சொல்வது இரத்தலை விட இழிவானது. பெற்றுக்கொள் என்று கொடுப்பது உயர்ந்தது. வேண்டாம் என மறுப்பது அதை விட உயர்ந்தது என்ற கருத்துக்களை வேற எங்கேயும் நான் இந்த குறளுக்கு இவ்வளவு பெரிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறது ஆக மிக சிறப்பாக இருக்கு ஐயா எழுதியிருக்கிறதுல. நாலடியார்ல மறுமையும் இம்மையும் நோக்கி ஒருவருக்கு உருமாறு ஏவ கொடுத்தல் அப்படின்னு சொல்லும்போது, வறுமையால் ஈதல் இசையாது எனினும் இரவாமை ஈதல் இரட்டி உறும். அப்போ மறுமை இம்மை இந்த பிறவி அடுத்த பிறவி இரண்டையும் நினைவில் நிறுத்தி வறுமை காலத்தில் தன்னால் இயன்றதை நெஞ்சார ஒருவனுக்கு கொடுக்க வேண்டும். வறுமை காலத்திலும் நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கிறப்போ கொடுக்கறது பெரிய இல்லை, வறுமை காலத்திலும் நம்ம கொடுக்கறது தான் பெரிய விஷயம்னு சொல்றாரு. வறுமை காரணமாக பிறர் கொடுப்பது இயலாது போனாலும் அடுத்தவரிடம் சென்று யாசிக்காமல் இருப்பது கொடுப்பதை காட்டிலும் இருமடங்கு திடம் உடையதாகும். இது எதுக்குன்னா இனிமை 40:16 பாடலை கொடுக்கிறார் பூதம் சேத்தனார் என்ற புலவர் எழுதிய பாடல. எள் துணையாயினும் இரவாது தான் ஈதல் எத்துணையும் ஆற்ற இனிது. எல்லளவாக இருந்தாலும் தான் பிறரிடம் யாசிக்காமல் பிறருக்கு கொடுத்தல் எல்லா விதத்திலும் இனிதாகுங்கிறத நாலடியார் பாடலை குறிப்பிடுவது. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி மற்ற இலக்கியங்களை தேடி தேடி சேர்த்திருக்குது. நல்ல ஒரு டைம் இருந்திருக்காங்க ஓமான்ல இருந்தப்போ. அப்பயும் என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவார் இமெயில்ல. அப்ப பண்ணும்போது மிக ஆச்சரியமா இருக்க தொகுத்து வழங்கும் போது இன்னும் சிறப்பா கொடுத்துருக்காங்க ஐயா. அடுத்து நற்குடி மாந்தன்கிற தலைப்புல யாசிப்பவன் நான் வறுமையால் வாடுகிறேன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்பதற்கு முன் கொடுத்து உதவுவன். நற்குடியில பிறந்தவங்க. குழந்தை பசிக்காக அழுவதற்கு முன் அதன் முகக்குறிப்பை அறிந்து பாலூட்டும் இயல்புடைய தாய்க்கு ஒப்பானவன் அவன் சொல்லிட்டு, இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள. அப்போ யாசிப்பவன் தான் வறியவன் சொல்லுவதற்கும் கொடுப்பது நல்ல குணத்தை சார்ந்தவன் இடத்துல இருக்காது யாசிப்பவனு. அதே நேரத்துல யாசிப்பவன் பிறரிடம் சென்று சொல்லாத நிலையிலும் யாசிப்பவனுக்கு சற்று மிகுதியாக கொடுப்பது நல்ல குலத்தை சார்ந்தவன் இடத்தில் உள்ளது. 3, கொடுப்பவன் தன்னிடம் தற்சமயம் பொருள் இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பது. சொல்லும்போது என்கிட்ட காசு இல்லப்பா ஏதோ முடிஞ்சது செய்யறேன்னு சொல்லக்கூடாதான். சொல்லாமல் கொடுப்பது நல்லது, நல்ல குலத்தை சார்ந்த இடத்துல இப்படி விளக்கமா சொல்றாரு. இதுக்கு பொருத்தமாக நாலடியார் பாடலை குறிப்பிடுறார். நாலடியார் பாடப்பாங்க. இல்லா இடத்தும் ஏந்த அளவினால் உள்ள இடம் போல் பெரிது வந்து மெல்ல குடையோடு பட்ட குணனுடைய மாந்தருக்கு அடையாவாம் ஆண்டை கதவு அப்படிங்கிற பாடலை குறிப்பிடுறார். அதாவது என்னன்னா, கொடுப்பதற்கு ஏதும் இல்லாத நிலையிலும் தம்மால் முடிந்த அளவு கொடுக்க உள்ளது போல் நடிச்சுக்கணுமா. கொடுக்க உள்ளது போல் மனமூந்து கொடுக்கும் நல்ல மனிதருக்கு தேவர் உலகம் அடைக்கப்படாமல் திறந்தே இருக்கும். இந்த வள்ளுவ கருத்துக்களை நாலடியார் மூலம் விளக்க சொல்வது ரொம்ப என்ரிச்சா போகுது. அந்த கருத்துக்களை ரொம்ப என்ரிச்சா ஒரு விஷயத்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு பொருளை அதுக்கு என்ரிச் பண்ணி வேல்யூ ஆடட் ப்ராடக்டா அதை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதை இதுக்கு எம்ஜிஆரின் வள்ளல் தலைமையை குறிப்பிடுறாரு. அது தினத்தில் ஆரூர் தாஸ் சொன்னதை வச்சு சினிமாவின் மறுபக்க நூலை அதை போட்டிட்டு காட்டி அவர் சொல்றாரு. அடுத்து நற்குடி மாந்தரின் துன்பங்கிற தலைப்புல அதுக்கு ஒரு விளக்கம் செய்யறாரு பாருங்க. அந்த பயிர் விஷயத்த, பயிர் தண்ணி இல்லாம வாடிடுது, அதுக்கு விளக்கம் சொல்றாரு. அந்த விவசாயி வெளியூர் போயிடுறாரு, திரும்பி வர்றாரு, தான் பயிர் செய்யும் நிலத்துக்கு வாடிய பயிரை கண்டவுட இவனும் வாரி அதுக்கு நீர் பாய்ச்சுறாரு. 2ஆம் நாளும் துளிர்க்கல, திருப்பி 2வது பாய்ச்சிட்டு 3ஆவது நாள் நல்ல துளிர் விடும்போது அவன் சந்தோஷப்படுறான். அப்படி இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. எவ்வளவு கொடுக்கணும்னா அவன் சிரிச்ச முகத்தோட போகணுமா. நம்ம கொடுக்கும்போது சிரிச்ச முகத்தோட போகணுங்கிறதுக்கு இந்த பயிர் செய்யறது நல்ல விளக்கம் சொல்லி நமக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறார். அடுத்து உயிருக்கு ஊதியம் அங்கிற தலைப்புல ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. அதாவது வறியவருக்கு கொடுத்து அதனால் புகழ்பட வாழ்வது பயனுள்ள வாழ்வு. அந்த வாழ்வதே உயிருக்கு நாம் உயிருடன் இருப்பதற்கு நாம் கொடுக்கும் ஊதியமே அப்படின்னு சொல்லி ஈதல் இசைப்பட வாழ்தல் தான் நம்ம உயிருக்கு ஊதியம் கொடுக்குறோம்னு சொல்லுவோம். இதுல நாங்க இந்த வேதாத்திரி மகிழ்ச்சி யோகாவில் என்ன சொல்லுவோம்னா, நம்ம யோகா கத்துக்க வராங்க இல்லையா, அவங்க முழுசா கத்துக்கணுங்கிற இதுல அவர் சொன்ன விளக்கம் என்ன சொல்லுவோமா, 3 பொருளால் நம்ம ஆனோம்: உடல், உயிர், மனம்.
உடல் தெரியும், மனம் தெரியும், உயிர் எங்க இருக்குன்னு தெரியாது. உயிர் மறைபொருள். அதுக்கு காயக்கல்ப பயிற்சின்னு எங்களுக்கு விளக்கம் இருக்கு. அப்ப சொல்லும்போது அந்த உயிர் நம்ம கிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்னா அதுக்கு ஊதியம் கொடுக்கணும்ப்பா. அதுக்கு ஊதியம்னா இந்த ஈதல் இசைப்படல் வாழ்தல்னா உன்னால இருக்கிறத கொடுக்கணும். இசைப்படல் பயனுள்ள வாழணும். அது உனக்கோ குடும்பத்திற்கோ மற்றவர்களுக்கோ பயனுள்ள வாழ்ந்தாதான் அந்த உயிர் உன்கிட்ட இணக்கமா இருக்கும். இல்லைன்னா உயிர் இருக்கும், அது உன்னை ட்ரபிள் பண்ணும், அது இணக்கமா இருக்காது. அப்போ உனக்கு முரண்பாடு நடந்துக்கும், உனக்கிட்ட நல்லபடியா இருக்க முடியாதுன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அப்போ அந்த உடலோடும் மனதோடும் இனிமையான வாழணும்னா அந்த உயிருக்கு ஏதோ ஒரு விலை கொடுக்கணும்னா அது ஈதல் இசைப்பட வாழ்தல் பண்ணாம நடக்காது அப்படி சொல்லி நாங்க சொல்லுவோம். அந்த நோய் மனக்குழப்பத்தை உண்டு பண்ணியே இருக்கும். அந்த நோய் என்ன, அந்த ஊதியம் கொடுக்கலன்னா மனசுக்குள்ள ஐயோ நம்ம இருந்து கொடுக்கலையே, அல்லது நம்ம செய்ய வேண்டிய செய்யாம இருக்கமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். இறுதியாக என்னுடைய அடுத்த இது என்னன்னா சோம்பியின் செல்வம். இதுதான் ஒரு முக்கியமான தலைப்பா நான் பாக்குறேன். இந்த புக்ல சோம்பலை பத்தி சொல்றாரு. மங்கா விளக்கும் மங்கிவிடும். அந்த தலைப்புல நாடோடி மன்னன் பாடலை பட்டுக்கோட்டையர் கல்யாணசுந்தர பாடலை குறிப்பிடுறார். இந்த தூங்காதே தம்பி தூங்காதேன்னு பாடலை குறிப்பிட்டு சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே குறிப்பிட்டு கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். அந்த கடமைக்கும் புகழுக்குள்ள தொடர்பு என்ன? இதை பற்றி நாங்க வள்ளுவத்துல என்ன சிந்திக்கிறோம்னா, கடமை புகழ், அதை பத்தி என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா, அவரு வேதாத்திரி மகரிஷி கடமைக்கும் புகழுக்கும் அழகான விளக்கம் சொல்லியிருக்காரு. அப்படியே கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட். அந்த பெற்றோரின் கடமை பிள்ளைகளை சான்றோடாக்குதல். கஷ்டப்பட்டு எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் நல்ல கல்லூரியில் சேர்த்து நல்ல அவனுக்கு உடம்பு ஆரோக்கியம் உணவு கொடுத்து இவன் சாப்பிட்டாலும் சாக்காடி பாப்படாடி பண்ணாலும் நல்ல நிலைமை கொண்டு வராங்க. நல்ல நிலைமை கொண்டு வரும்போது அவன் படிச்சு ஒரு ஸ்டேஜுக்கு வரான். அவனுக்கு ஒரு சிந்திக்கிற ஆற்றல் அவன் குடும்பம் வாழும்போது அந்த காலத்துல எனக்கு அப்பா அம்மா செஞ்சாங்களேன்னு சொல்ல வேண்டியல. அவன் நினைக்கிறான் பாருங்க, எங்க அப்பா அம்மா செஞ்சதுன்னு நினைக்கலாம். அது பெற்றோருக்குள்ள புகழ். அந்த நினைப்பு தான் பெற்றோர் புகழ். ஆனா அது குடும்ப புகழ், குடும்பத்துக்குள்ள செஞ்சது. அதே சமுதாயத்துக்கு இப்ப ஐயா நூல் எழுதுறாரு, அடுத்த தலைமுறைக்கு பயன்படுங்கிற ஒரே நோக்கம் தான் அவருக்கு. அதே மாதிரி பல வேலைகள் செய்யறாங்க, மற்ற சேவைகள் செய்யறாங்க. அங்கங்கே செய்கிற போது அடுத்த தலைமுறை பயன்படணுமேங்கிற நோக்கம் சொல்லும் போது அந்த பயன் பெறாங்க இல்லையா? அந்த பயன் இந்த புத்தகத்தை படிக்கிறவங்களும் இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, இப்படி பொறுமையா எத்தனை நாளடியார் குறிப்பிடுறா, இப்படிலாம் குறிச்சு படிக்கிறோம் பாருங்க. அந்த படிப்போர் மனதுல ஐயாவை பத்தி நினைப்பு வரும். பரவாயில்ல, இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இல்லையா? அந்த புகழுக்கு பேர் உயர் புகழ்னு வேதாரி சொல்லுவார். உயர் புகழுக்கும் கடமைக்கு விளக்கம் சொல்லும் போது இப்படி சொல்லுவாரு. ஐயா உயர் புகழ் அடைஞ்சிருக்காரு. இந்த மாதிரி சொல்லும் போது அடுத்த வாழ்வு அறவாழ்வு வாழுங்கிற நோக்கத்தோட அதுக்கு நேரான வழிகளை பொழியிட்டணும், அந்த வரிகளை கொடுத்து உதவணும். உதவுனாதான் நீ நல்லபடியா இருக்க முடியும், உன்னுடைய இது வரும்னு சொல்லிட்டு அந்த குறளை சோம்பியின் செல்வம் சோம்பாலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அடுத்த குறள்ல இந்த இதுக்கு விளக்கம் விவிலியத்திலிருந்து விளக்கம் சொல்றாரு. இந்த சோம்பேறிகளும் மாசி படிந்த கல் போல இருப்பாங்க, அவர்களது இழிவு கண்டு எல்லோரும் எள்ளி நகையாடுவார்கள். சோம்பேறிய குப்பை மேட்டுக்கு ஒப்பானவர்கள், அதை தொட்ட பிறகு அவங்க கையை உதடி தட்டி விடுவாங்க அப்படின்னு சொல்ல அழகான விளக்கம். விவிலிய விளக்கம் இது எங்கேயும் படிக்க முடியாதது. இந்த சோம்பேறியை பத்தி இவ்வளவு அழகான விளக்கம் சொல்றாரு. அப்போ அந்த சோம்பேறித்தன்மையை யார் பார்த்தாலும் அது வெறுக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி சொல்லி அந்த விளக்கம் குடி என்னும் குன்றா விளக்கும் மடி என்னும் மாசு ஊற மாய்ந்து விடும் ஒரு குறளுக்கு மிக அழகான விளக்கம். அடுத்ததுல இதே சோம்பியான் செல்வம் தலைப்புல ஆக்கம் தடைபட்டு அழிவு முற்படும்ங்கிற தலைப்பிடுறாரு பாருங்க. ஆக்கம் தலைப்பட்டு அழிவு முற்படும். இப்படி தலைப்பிட்டு மடிமடி கொண்டு ஒழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னிலும் உந்து அப்படின்னு தலைப்பு குறள். இதுக்கு விளக்க சொல்றாரு. இதுக்கு விளக்கம் அவரா எழுதுறாரு பாருங்க. அந்த விளக்கம் நல்ல விரிவா சொல்றாரு. இந்த கோனார் தமிழ் உரை மாதிரி எனக்கு தெரியுது. அளவுக்கு அதிகமான உணவை நேரங்கட்ட நேரத்தில் ரெண்டு போடுறாரு பாருங்க. அளவுக்கு அதிகமான உணவு நேரங்கட்ட நேரம் சாப்பிட்டுட்டு வர்றவங்க, குடிபோதையில இரவை சுத்திட்டு வர்றவங்க, பகலில படுத்து தூங்கும் சோம்பேறிங்க, இவர்களை குடும்ப பின்னணியை பார்க்கலாம். அப்படி காட்சி விவரிக்கிறார். ஒரு இயக்குனர் மாதிரி நம்ம மணித்தரையில கொண்டு வர்றாரு. அப்ப அவங்க பொம்பளைங்க வீட்டு வேலைக்கு போவாங்க. அவன் பையன் போக்குவரத்து நெரிசல்ல காரத்தை வச்சு காசு கேட்பானாம். வெறும் காரத்துடன் சொல்லல, போக்குவரத்து நெரிசல்ல போய் காரத்தை வச்சு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து உடைக்கிறான், அதுல பிச்சை எடுக்கிற மாதிரி காசை கேட்பான். மனைவி மகன் வருமானத்துல இந்த சோம்பேறிகள் ஜீவனம் செய்வாங்க, குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. அவன் சாப்பிடறதுக்கு முன்னாடி அவன் கண்ணெதிர அவன் குடும்பமே அழிஞ்சு போயிடுன்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. 5 வரியில மிக அழகான அப்படி வீடியோ மாதிரி பதிவு பண்ற விளக்கத்தை. இந்த காட்சிப்படுத்த விடம் விட்டொழிக்கக்கூடிய சோம்பலை பற்றி ஒழுகும் அறிவில்
தான் பிறந்த குடி அவனை முந்திக் கொண்டு அவன் இறக்கு முன் அழிந்து விடுங்கிற விளக்கம் மிக பியூட்டிஃபுல்லா காட்சிப்படுத்துறார். ஒரு சினிமா படம் எடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு அது படிக்கும்போது. அடுத்து இறுதியா மூழ்கும் மரக்கலம் என்ற தலைப்புல செய்ய வேண்டிய செயலை செய்து முடிக்க முயற்சி செய்யாது இருப்பது சோம்பல், அதாவது காலம் கடத்துவது, மறதி, மிதமிஞ்சிய உறக்கம், இம்மூன்றும் உற்ற நண்பர்கள் போன்றவையாம். விரைந்து செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நீட்டி செய்வதோடு நெடுநீர் குறிப்பிடுறார் வள்ளுவர். செய்ய வேண்டிய காலத்துல செய்யாமல் மறந்து விடுவது மிதமிஞ்சிய உறக்கம். இதுவும் சாகும் நாளை நெருங்குவோர் விரும்பி ஏறுகின்ற கடலில் மூழ்கடித்து விடக்கூடிய மரக்கலங்களுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை பற்றி எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, எனக்கு ஒரு ஞாபகம். உயர்வள்ளுவம் வகுப்புல இலங்கை ஜெயராஜ் அவர்கள் இந்த குறளை குறிப்பிட்டு, இது முக்கியமான குறள்ல ஒன்று, எங்கேயா புத்தாண்டு தினத்துல மற்றவர்கள் பரிசு போடு புத்தகமோ அல்லது டைரி கொடுக்கும்போது இந்த குறளை அச்சிட்டு கொடுக்கணும், இது கொடுத்தீங்கன்னா நல்லா மாத்த அப்படின்னு சொல்லி இந்த குறளுக்கு அவர் சொல்லியிருப்பாரு இலங்கை ஜெயராஜ். அடுத்து பசி ஆற்றலின் ஆற்றல் தனித்து உண்டல் அப்படிங்கிற தலைப்புல போடுறாங்க. சாவும் இனிமை, உயிருக்கு ஊதியம், காக்கை பண்பு, களவாசை கொள்பவன், சுடுகாட்டு ஆண் பனைமரம், இதெல்லாம் வேற ஒரு பாடல இருந்து வர்றாரு. சுடுகாட்டு ஆண் பனைமரம் வேற ஒரு குறள், வேற ஒரு நாலடியாரோ வேற விளக்கத்துல இருந்து அந்த தலைப்பு கொடுத்து அந்த பாடல் விளக்குறாரு. எல்லை மீறிய தானம், கதைவத்தெட்டும் செல்வம், இப்படி தலைப்பு மீட்டாத வீணை, தாயும் பகை, இப்படி ஒவ்வொரு தலைப்புமே கேட்சிங்கா இருக்கு. தலைப்பை பேசினாவே 10 நிமிஷம் போயிடும். அந்த தலைப்புகள் 120 தலைப்புகளும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதை எழுதுனேன், பட் அதே 10 நிமிஷம் எழுதி ரெக்கார்ட் பண்ணி பார்த்து 10 நிமிஷம் ஆச்சு அது படிக்கிறதுக்கே. அவ்வளவு அழகான விளக்கம். அதாவது உயர்வள்ளுவ வகுப்புகளை நான் கலந்துக்கும் போது ஒரே ஒரு முறை கலந்து கொண்டேன். அப்ப சொல்லும்போது இலங்கை ஜெயராஜன் சொன்னாங்க, வள்ளுவத்தை வாழ்வியல் கருத்துக்களை புது புது விதமாக சிந்தனை செய்து புதிய நூல்களை படைத்து அடுத்த தலைமுறைக்கு வழங்கணும்னு வேண்டுகோள் விடுப்பார் அங்குள்ள மக்கள்கிட்ட. வெறுமனே திருக்குறள் விளக்கம் சொல்றது பத்தாதுங்க, புது புது விஷயமா சிந்திச்சு அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி சொல்லி ஒரு வேண்டுகோள் வைப்பாரு. இந்நூலை 2 முறை படிச்ச பண்ணி எனக்கு தோன்றி என்ன தெரியுங்களா, குறளுக்கு பல விளக்கங்களை மற்ற இலக்கியங்களை இருந்து நூலாசிரியர் வழங்கியுள்ளது வியப்பா இருந்துச்சு. இன்னும் எவ்வளவு நம்ம படிக்க வேண்டியிருக்கு, இந்த வயசாகி இன்னும் படிக்காம இருந்திருக்குமே, விவேக சிந்தாமணியோ மனுமுறை ராமலிங்க அடிகளார் அந்த மனுமுறை கண்ட வாசகம் இதெல்லாம் படிக்காம இருக்குமேன்னு ஒரு அறியாமையில் இருக்கவங்க ஒரு இது வந்துச்சு, ஒரு ஃபீல் வந்துச்சு. நூலின் தலைப்புக்கேற்ற அவர் சிந்திக்கும் போது செல்வத்தை பெருக்கணுங்கிறார். செல்வத்தை எப்படி பெருக்கிறது இப்படி யோசிச்சு பார்த்தேன். செல்வத்துல தலையாய செல்வம் எது? செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. அப்போ அந்த செல்வி செல்வத்தை நான் படிச்சு கேட்க முடியாது. செவிச்செல்வத்தை உங்களை மாதிரி இந்த குழுவில் சேர்ந்து வாரம் நேத்திக்கு அந்த ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் ஐயா பேசும்போது பியூட்டிஃபுல்லா அது பவர் பாயிண்ட்ல போட்டு அழகா இருக்கார். பாப்பா இதே புக்கை கொடுத்துட்டு பார்க்கணும்னு நினைச்சேன். எல்லாருக்கும் புக்கை கொடுத்துட்டு நான் படிக்கணும்னு நினைச்சேன் மனசுக்குள்ள. அப்பதான் இன்னும் கொஞ்சம் எப்படி உயர்வுள்ளம் தொகுப்புல எல்லாரும் புக் எடுத்துட்டு வருவாங்க திருக்குறளை. இலங்கை ஜெயராஜர் கற்க கசடர் அமைப்பில் நடக்கும்போது அந்த மாதிரி நம்ம பவர் பாயிண்ட்ல கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அடுத்த இது வரும்போது அந்த மாதிரி செய்யணும். இப்ப இவர் புது விஷயமா இந்த பணத்தினை பெருக்குங்கிற டாபிக்ல புதுசா கொண்டு போறாரு. அது நிறைய கருத்துக்களை கொண்டு போறாரு. இது வெறும் வள்ளுவம் மட்டும் இல்ல, வாழ்வியல் கருத்துக்களை இருக்கு. அடுத்தது இந்நூல்ல ஒவ்வொரு குறளுக்கு ஏற்ப தலைகளை ரசிச்சு தேர்ந்தெடுக்கிறாரு. எப்படி தேர்ந்தெடுக்கிறாருன்னா, பொதுவா 2 வேலை செய்யறது ரசிப்பாங்க வேலை செய்யும் போதே. யாருன்னா ஓவியன், சிற்பி. ஒரு ஓவியன் சேர்க்க சேர்க்க அழகு. ஓவியங்கிறது வண்ணங்களை சேர்க்க சேர்க்க அழகாகு. சிற்பம் நீக்க நீக்க அழகு. சிற்பம் சிற்பி செதுக்கு. அப்ப என்ன பண்ணுவான், அவன் ஓவியம் செஞ்சுட்டு அவனே ரசிப்பான். ஆளா இருந்துச்சு அவனே ரசிப்பான். அந்த மாதிரி இவரோட தலைப்புகளை தேர்ந்தெடுத்த விடமும் சரி, அவர் அந்த எழுதி ஒவ்வொரு தலைப்பிட்டு ரொம்ப எடிட் பண்ணியிருப்பாரு. அதுக்குள்ள 4 அடியார் தேடி தேடிக்கும் போது அந்த வேலையை அவரே ரசிச்சு எழுதி தொகுத்து கொடுத்துருக்காரு நமக்கு. அதனாலதான் மிக சிறப்பா அந்த நூல் வந்திருக்கு. என் நண்பர்கிட்ட ஜஸ்ட் ஒரு இது காமிச்சேன், உடனே 20 புக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டார். வாங்கி அவர் பரிசு கொடுத்துட்டாரு எல்லா நண்பர்களுக்கும். பியூட்டிஃபுல்லா இருக்கு கௌதமன். இல்ல குரான், விவிலியம், இத்தனை விளக்கங்களை எங்கேயுமே பார்த்தது இல்ல. உண்மையிலே பயங்கர பாராட்டு. முன்னூர் சுல்தான் என் நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வருவாரு. அவர் ஸ்டேட் பேங்க்ல ஒரு கவுன்சிலிங் எல்லாம் போறவர். பெரிய என்னோட 74 வயசு, நல்ல பெரிய ஆட்களும் தொடர்பு உள்ளவர். இந்த மாதிரி நூல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு சொல்லி என் நண்பருக்கு பெருமை சேர்த்தாரு. அது எனக்கும் பெருமையா இருந்துச்சு. இந்நூலை முறையாக படிப்பர் மனசுல திறனறிந்து தீதின்றி வந்த செல்வம் தான் அறத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். சேமிச்ச செல்வத்தை வறியவருக்கு மனமூந்து கொடுத்து அறவாழ் வாழணும்னு சொல்றாரு. இந்நூல்ல அன்றாட நரம்பில் உதாரணங்களை விரிவாக எழுதிய விதம், சும்மா சிரிப்பா சொல்லல, விரிவா எழுதுறாரு. எழுதிய விதம் மிகவும் ஈர்க்கும் எல்லாத்தையும். இந்நூலின் மூலம் தமிழையும் வள்ளுவத்தையும் அடுத்த தலைமுறைக்கு
கொண்டு சேர்க்க மிகப்பெரிய தொண்டு செய்துள்ள ஐயா சீனி வரதராஜன் அவர்களை பாராட்டி மகிழ்கிறேன். இந்த சான்றோர்கள் சபையில் எனக்கு நய உரை வழங்க வாய்ப்பு கொடுத்தமைக்கும் பொறுமையுடன் செவியுற்ற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா, வணக்கம். மிக சிறப்பாக இருந்தது ஐயா, உரை அருமையாக இருந்தது. இந்த நூலை நீங்கள் வெகு ஆழமாக படித்திருக்கிறீர்கள். நீங்களே சொன்னீர்கள், ஒரு முறைக்கு இருமுறை என்று சொன்னதாக நினைவு. தலைப்புகளில் இருக்கும் சிறப்பு, மேற்கோள்களில் இருக்கும் சிறப்பு, கருத்துக்களின் ஆழம் ஆகிய அனைத்தையும் மிக தெளிவாக எடுத்து சொன்னீர்கள். மிக அருமையான உரையாக அமைந்திருந்தது ஐயா. மிக்க நன்றி. உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்குறளில் எத்தனை திருக்குறள்கள், ஏன், எதற்கு, எப்படி என்று எந்தெந்த கேள்விக்கு ஏன், அதற்கு எத்தனை திருக்குறள், எதற்கு எப்படி என்ற இந்த கேள்வி ஒன்றொன்றுக்கும் எத்தனை திருக்குறள்களை பயன்படுத்தி இருக்கிறார் என்றெல்லாம் எண்ணி எடுத்து எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள். அது எந்த அளவுக்கு நீங்கள் ஆர்வத்துடனும் ஆழங்கால் பட்டு இந்த நூலை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள் என்பது புரிந்தது. மிக சிறப்பான சில சொல்லாடல்கள் எங்களை கவர்ந்தன இந்த பேச்சின் போது. உயிருக்கு ஊதியம், அருமையான சொல்லாடல். எங்களுக்கு உயிருக்கு ஊதியம், புகழ், உயர் புகழ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஒரு சொல்லாடல் இருந்தது. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. மிக்க நன்றி ஐயா. சபையோர் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கருத்தாக ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன் ஐயா. அதாவது பணம், இன்னைக்கு இந்த தலைப்புங்கிறது மிக முக்கியமான தலைப்பு. மக்கள் ஒரு சாமானிய மனிதன் மனசுல ஏற்படக்கூடிய கேள்வி, திருக்குறளை படி அப்படின்னு அவன்கிட்ட கேட்கும்போது, அவனுக்கு நம்மகிட்ட நேரா கேட்காட்டி கூட அவன் மனசுல தோணக்கூடிய கேள்வி, இது எனக்கு எந்த விதத்துல பயன்படும், எனக்கு இது பணம் செய்ய பயன்படுமா? இதுதான் அடிப்படையா அவன் மனசுல ஏற்படக்கூடிய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் இதுல நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படின்னு விளக்குனீங்க. ரெண்டு விதமா பணம் செய்யறோம் நம்ம. பொதுவா ஒருத்தர் வேலைக்கு போறோம், என்ன மாதிரி ஆட்கள் வேலைக்கு போயிருக்கிறோம், 30 வருஷம் 35 வருஷம் கை கட்டி சேவகம் செஞ்சு சம்பாதிக்கிறோம், காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி பணம் எடுக்கிறோம். அப்போ நம்ம லாபத்தை பாக்குறோம், ப்ராஃபிட் எடுக்கிறோம். ஸோ காம்பன்சேஷன், ப்ராஃபிட், இதுதான் முக்கியமான சமாச்சாரம். தமிழ் இனத்துக்கே இந்த ப்ராஃபிட் மேக்கிங் மோட்டிவ் இல்லையோ அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. அதுக்கு வள்ளுவம் ஏதாவது சொல்லுதா அப்படிங்கிறது என் மனசை குடைஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. எனக்கு அதுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பதில், அதை நம்ம இன்னும் விவரமா கூட பேசலாம்னு நினைக்கிறேன். வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார், காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேலேந்தல் இனிது சொல்றாரு. ஒருவேளை நம்முடைய ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே இந்த குறளை மாணவர்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து, அல்லது குழந்தைகள் மத்தியில சேர்த்து, இந்த சமுதாயத்துடைய ஒரு நாடி நரம்பெல்லாம் அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டின்னு சொல்றோம், சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய, சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மனோபாவம் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என் மனசுல படுது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. இது குறித்து இந்த கருத்துக்களை, உரையாடல் குறித்த கருத்துக்களையும் நூல் குறித்த கருத்துக்களையும் கூறுவதற்கு நண்பர்களை வரவேற்கிறேன். ஐயா பேராசிரியர் நம்முடைய இணைந்திருக்கிறார், கனடாவிலிருந்து பேராசிரியர் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். ஐயா, நீங்கள் உங்களது கருத்துக்களை சொல்லலாம். திரு கௌதமன் ரங்கசாமி அவர்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட இந்த விடயம், ஸ்ரீனிவாச வரதராஜன் அவர்கள் எழுதிய நூலை பற்றி, இந்த விஷயத்தை பற்றி எனக்கு வாசிக்க அவர் உரையாற்ற தொடங்கின உடனேயே இந்த நூலை பற்றி எனக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வை நான் சொல்லுகிறேன். இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி. தனிய வள்ளுவர் எவ்வாறு பணம் ஈட்ட வேண்டும் அல்லது செலவழிக்கப்பட வேண்டும், உலகியல் வாழ்க்கைக்கான தேவையை எவ்வாறு நிறைவு செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்தித்திருக்கிறார் என்பதை சிந்திக்கும் பொழுது, பொதுவாக வள்ளுவம் பற்றி பேசுகின்றவர்கள், வள்ளுவத்தை பற்றி சிந்திக்கிறவர்கள் எல்லோருமே அடிப்படையாக சொல்லுகின்ற விஷயம் அது ஒரு அறநூல் என்று. ஆனால் அந்த அறநூல் என்று சொல்லுவது அல்ல, ஒழுக்கவியல் சார்ந்த விஷயங்களை சொல்லுகின்ற நூல் என்பதற்கு மேலாக அது வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் பற்றி பேசுகின்ற ஒரு முழுமையான ஒரு வாழ்வியல் நூல் என்பதை உணர்த்துவதற்கு தக்க வகையிலே இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்றதும் முதலாவது விடயம். அதை பற்றி நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை விளக்கங்களும் ஏற்றுக்கொள்கிறேன், நல்ல விஷயம், பொருத்தமான விடயம். ஆனால் இதுக்கு மேலாக நாங்கள்
இதனுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்கும் ஒரு செய்தி ஒன்றையும் நான் இங்கே நினைவில் கொண்டு வர விரும்புகிறேன். வள்ளுவம் மட்டுமல்ல, தமிழகத்திலேயோ அல்லது அனைத்திந்திய மரபிலேயோ நமக்கு முன்னர் தோன்றியிருக்கின்ற இலக்கியங்கள், அறநூல்கள் அனைத்தையும் தொகுத்து நோக்கும் பொழுது எங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலவீனமான அம்சம் என்னென்றால், இறை நம்பிக்கை பற்றியோ ஒழுக்கம் பற்றியோ அல்லது அறம் பற்றியோ மிக ஆழமாகவும் அகலமாகவும் சிந்தித்திருந்தாலும் அன்றாட வாழ்க்கைக்கு உரிய தேவைகளை பற்றியும் அவற்றை எவ்வாறு ஒருவர் இந்த அறவழியில் ஒழுக்க வழியில் நின்று ஈட்டிக்கொள்ள முடியும் என்பது பற்றியும் பல பேர் சிந்திக்க தவறியிருக்கிறார்கள். வள்ளுவத்தினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், அறம் ஒழுக்கம் என்பவை அடிப்படையானவை என்று விளக்குகின்ற அதே நேரத்திலேயே குடும்ப வாழ்க்கை அதனுடைய தேவைகள், சமூக வாழ்க்கை அதனுடைய தேவைகள், அனைத்து உலகம் சார்ந்த மனிதாபிமான நோக்கு எல்லாவற்றுக்குமான அடிப்படைகளை அடக்கி கொண்டுதான் இந்த திருக்குறள் வள்ளுவர் செய்திருக்கின்றார். எனவே இது ஒரு தனிய அறநூல் மட்டுமல்ல, வாழ்க்கைக்கான ஒட்டுமொத்த குணாம்சங்களையும் அந்தந்த இடத்துக்கு தக்க வகையில், இல்லாவிட்டால் பொருளுக்கு இவ்வளவு தூர முக்கியத்துவத்தை வள்ளுவர் பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்லுகின்ற அந்த ஒற்றை வார்த்தைக்குள்ளே இவ்வுலகம் இருக்க வேண்டும் என்றால் பொருள் இருக்க வேண்டும், பொருள் ஈட்டுவது அறவழியில் ஈட்டப்பட வேண்டும் என்று அந்த சுருக்கமான விஷயத்தை ஒட்டுமொத்தமாக எடுத்து அதை எவ்வாறு நாங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த நூல் எங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. வள்ளுவத்தை மையப்படுத்தி ஏனைய அறநூல்களையும் இணைத்து பேசப்பட்ட முறையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நூலாகவும் இருக்கிறது. இதை அறிமுகம் செய்த மதிப்புக்குரிய கௌதமன் ரங்கராமி அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மிக்க நன்றி பேராசிரியர் அவர்களே, மிக்க நன்றி. ஒரு அதிகாலை பொழுதில அங்கே இருந்து இணைந்து எங்களுடன் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் கையை உயர்த்தி இருக்கிறார், நம்மோடு தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. ஸ்டாலின். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். பணத்தினை பெருக்கு ஏன், எதற்கு, எப்படி, இந்த ஒரு நூலின் பெயரே ஒரு அற்புதமான தலைப்பாக அமைந்திருக்கின்றது. தன்னுடைய நண்பரும் நீண்டகால நண்பரான திரு சீனி வரதராஜன் அவர்கள் எழுதிய இந்த நூலுக்கு அதை பற்றிய ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை நம்மிடம் ஐயா திரு அரங்க கௌதமன் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். முதற்கென அதற்கு என்னுடைய நன்றியை இந்த சான்றோர்கள் அவையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த வாரம்தான் நான் ஒரு தலைப்பில், வழிகாட்டும் வள்ளுவம் என்ற தலைப்பில் பேசினேன். இது போன்ற தலைப்புகள் அதாவது திருக்குறளை எவ்வாறு நாம் விதவிதமான வேறு விதமான பார்வைகளில் நோக்க வேண்டும், அல்லது அதில் எவ்வாறு கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நான் பேசியதை காட்டிலும் இது போல பிற நண்பர்கள், பிற தோழர்கள் அவர்கள் எழுதிய நூல்களை, அது குறித்த கருத்துக்களை கேட்கும் போது திருக்குறளை இன்னும் இன்னும் படிக்க வேண்டும், அதிலுள்ள கருத்துக்களை, அதிலுள்ள கருத்து சரிவை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. சிறிது நேரத்திற்கு முன்பு பேசிய பேராசிரியர் ஐயா அவர்களும் கதிரவன் ஐயா அவர்களும் கிட்டத்தட்ட இதே கருத்து தான் வலியுறுத்தி கூறியிருக்கார்கள். அதாவது திருக்குறள் படிச்சுட்டா நமக்கு சாப்பாடு கிடைச்சிருமா, திருக்குறள் கிடைச்சா நமக்கு பொருள் கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி சாமானிய மக்களிடம் எழாம இல்லை. கண்டிப்பா அந்த கேள்வி எழத்தான் செய்யும். ஆனா அதுக்கான விடை திருக்குறள்ல இருக்குது அப்படின்றதையும் கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. அதைத்தான் ஐயா சீனி வரதராஜன் மிக தெளிவாக தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்கதான் நான் கருதுறேன். அதை ஐயா அரங்க கௌதமன் ஐயா மிக சிறப்பா எடுத்துரைச்சிருக்காரு. அதிக நேரம் எடுத்துக்கல, ஒரு நிமிடம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்ப நீங்க திவ்ய பிரபந்தத்துல பாத்தீங்கன்னாக்க பேயாழ்வார் ஒரு பாசுரத்தை பாடுறாரு. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசுரம். பொதுவாகவே இந்த பாசுரங்கள்ல திரு அப்படின்ற சொல்லு பாத்தீங்கன்னாக்க
செல்வத்தை குறிக்கக்கூடியது. அந்த செல்வத்துக்குரியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி, அதாவது நம்ம வந்து பெரிய பிராட்டின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மகாலட்சுமி குறிக்கக்கூடிய சொல். அததான் வந்து திருக்கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பிடுறாங்க. அதை போலத்தான் வந்து இங்க வந்து செல்வத்தையும் வந்து வள்ளுவரும் வந்து பல இடங்கள்ல வந்து நேரடியாகவும் குறிப்பிட்டிருக்காரு, மறைபொருளாவும் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதை வந்து ஐயா வந்து சுட்டி காமிச்சாரு. அதுல எனக்கு இன்னைக்கு அவர் பேசுனதுல ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து நற்குடி மாந்தர்ன்ற ஒரு தலைப்புல வந்து ஒரு குறள் வந்து எடுத்து சொன்னாரு. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. மிக அருமையான குறள், மிக அருமையான குறள். அதை வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து அவர் வந்து தெளிவா சொன்னாரு. அந்த குழந்தை அழுறதுக்கு முன்னாடியே வந்து அதனுடைய பசி அறிஞ்சு அதுக்கான வந்து நம்ம வந்து உணவு ஊட்டணும் அப்படின்றத வந்து சொன்னாரு. அதை வந்து எப்படி நம்ம வந்து அந்த செல்வத்தை வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்றதும் வந்து ஒப்பிட்டு குறிப்பிட்டிருந்தாரு. உண்மையிலே வந்து இந்த நூலை வந்து கண்டிப்பா படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து இப்போ நீங்க பேசுனதுல இருந்து இன்னும் அதிகரிச்சிருக்கு. கூடிய விரைவில் வந்து இந்த நீங்க நூலை பத்தி தகவல்கள் தெரிவிச்சீங்கன்னா நான் கண்டிப்பா வாங்கி அதை வந்து படிக்கிறேன். இன்னும் சொல்ல போனா அதனுடைய கருத்துக்களை வந்து உங்களை மாதிரி இல்லைனாலும் மற்றவர்களுக்கு முடிந்த அளவுல வந்து பகிர்றதுக்கு விரும்புறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. ஐயாவுக்கு என்னுடைய சிறப்பு நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களே. மிகச்சிறப்பான ஒரு உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். ஆழங்கால்பட்ட அந்த அவருடைய திருக்குறளை கூட எடுத்து சொன்னீர்கள். அவர் சுட்டிக்காட்டிய நற்குடி மாந்தர் குறளை கூட எடுத்து சொன்னீர்கள். மிகச்சிறப்பாக இருந்தது. வேற எவரேனும் தனது கருத்துக்களை ஐயா சீனி வரதராஜன் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி. ஐயா, இந்த நூல் எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த நூல் எது உங்களை உந்தி தள்ளியது இந்த நூலை? ஒருவேளை நீங்கள் அதை பதிப்புற உங்களது முன்னுரையில் எழுதியிருக்கப்படும். ஆனால் எது இந்த நூலை உருவாக்க உதவியது? எவ்வளவு காலமானது? மற்றும் இந்த நூல் இப்பொழுது எங்கே கிடைக்கிறது? இதனுடைய வீச்சு எந்த அளவிலே இருக்கிறது என்ற தகவல்களையும் உங்களது கருத்துக்களை, அது மிக முக்கியமானது ஒன்று. இதனுடைய வீச்சு 1000 காப்பி, இது 10,000 காப்பி போயிருந்தா எங்களை மாதிரி ஆட்கள் மிக மகிழ்ச்சி அடைவோம் இல்லையா? சொல்லுங்க ஐயா. இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த சிஆர் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர், இந்த நூலை பற்றி எடுத்து சொல்லிய அருமை நண்பர் கௌதமன் அவர்களுக்கும், என்னுடைய இந்த இந்த நிகழ்வில் பங்கு கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல வந்து இது கௌதமன் ரொம்ப ஆழமா படிச்சு சொன்னது. இப்ப நானே வந்து என்னுடைய புத்தகத்தை மறுவாசிப்பு பண்ண மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு வந்துருச்சு. அவ்வளவு ஆழமா படிச்சிருக்கிறாரு. ரொம்ப அதுக்கு மிக்க நன்றி. அது ரொம்ப தெளிவா எடுத்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொன்னது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த புத்தகம் நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவுன்னா ஆக்சுவலா அந்த ஓய்வு பெற அன்னைக்கு அந்த மேடையில விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி, அப்போ மச்சேந்திரன் ஒரு சேர்மன், அவர் இருக்கும்பொழுது அவர்கிட்ட சொன்னார், என்னுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஒரு ப்ரொடக்டிவ் லைஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையை விட்டு இறங்கினான்னா எனக்கு அதுக்கு முன்னாடியே வந்து மஸ்கட்ல இருந்து எனக்கு அசைன்மெண்ட் வந்துருச்சு. ஒரு 4 வருஷம் அங்கே போய் இருந்தேன். குடும்பத்தோட 2 வருஷம் இருந்தேன். தனியாக 2 வருஷம் இருந்தேன். அந்த தனியாக 2 வருஷம் இருக்கும் பொழுது இந்த எப்பொழுதுமே சின்ன குழந்தையிலேருந்து சின்ன மாணவனாக இருக்கும் பொழுதே இந்த திருக்குறள் மேல ஒரு காதல் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் எங்கே போனேன், எந்த அலுவலகத்தில் ஒர்க் பண்ணாலும் 4 பக்கம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் எழுதி போட்டு வச்சிருப்பேன். என்னுடைய லைன் வந்து எக்ஸிக்யூட்டிவ் லைன், செயலாற்ற ஒரு லைன் தான். அந்த இதில் வந்து பார்க்கும்போது இதனால் அந்த குறள், இந்த மாதிரி அந்த மாதிரியான குறள் நிறைய எழுதி போட்டு வச்சிருப்பேன். அதே மாதிரி அங்கே மஸ்கட்டில் வந்து வேலை வந்து இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தேனே தவிர அங்கே வந்து வேலை ரொம்ப கம்மி. அதனால மற்ற வீட்டுக்கு வந்தேன்னு சொன்னாக்கா அந்த திருக்குறளை எடுத்து ஆய்வு பண்ணுறது தான். ஆய்வு பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி அது வந்து 2012 2008லேருந்து 2012 வரைக்கும் அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுதினேன். அப்போ இதுமாரி வாட்ஸ்அப் இந்த மாதிரி இப்போ வசதியெல்லாம் கிடையாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், அந்த இமெயிலில் எல்லாருக்கும் என்னுடைய நண்பர்களுக்கு பூரா அனுப்புவேன். அதில் வந்து அவங்களுடைய பின்னோட்டம் கொடுப்பாங்க. நல்லா இருக்கு, உங்களுக்கு எழுதுறதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னோட்டம் கொடுப்பாங்க. ஸோ சிலதை மாற்ற சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி, அதுக்கப்புறம் எனக்கு அந்த எழுதியெல்லாம் முடிச்சு 2012-13 எழுதி முடிச்சுட்டேன். அதை எப்படி அதை வெளியிடுறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஒரு யோசனையாகவே இருந்தது.
ஆனா நான் வந்து பணம் செலவு பண்ணது ரெடியா இருந்தேன். ஆனா அதை வந்து எப்படி, எந்த முறையில யாரை அப்ரோச் பண்றது அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் சிஆர் வந்து நம்மள ஒரு நாள் பிடிச்சாரு. அந்த வள்ளுவர் குடும்பங்கிறது இயங்கிட்டு இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. நான் வந்து டாக்டர் ஷேயோன் குழுவில் இருந்தேன். டாக்டர் ஷேயோன் குழுவில் இருந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன். அப்போ அந்த வணிகத்தை பற்றி தான் அந்த குரல் போட்டிருந்தேன். அதை பார்த்து படிச்சுட்டு என்னை வந்து அந்த ஃபோன் நம்பர்லாம் வாங்கி என்னை வந்து இந்த வள்ளுவர் குரல் குடும்பத்தில் சேர்த்தார். அப்பவும் ஒவ்வொரு பதிவாக பண்ணேன். எல்லாரும் நம்ம அப்போல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் இருந்தாங்க. முக்கியமான ஆளுங்க வந்து ஒரு தங்கராஜ், வெங்கடாசலம் அவங்கெல்லாம் நல்ல ஒரு ஆளுமை மிக்க, குரலில் ரொம்ப புலமை மிக்கவர்கள். அவங்கெல்லாம் நிறைய சொல்லி என்னுடைய இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த இதை எப்படியா வரணும்னு சொல்லி உங்களை கான்டாக்ட் பண்ணும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டாரு, படிப்பகத்தெல்லாம் போனால் பதிப்பகத்துக்கெல்லாம் போனாக்கா ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். நான் வந்து பணம் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் சொல்லணும்னா அப்புறம் ஒருத்தரை நம்ம கான்டாக்ட் பண்ணி விட்டார். அவர் மூலியமாக அது 2016 வந்து வெளிவந்தது. 2016 வெளிவந்தது மட்டும் இல்லை, இதை வந்து இந்த வள்ளுவர் குடும்பத்தில் 11 செப்டம்பர் 2016 அன்னைக்கு, பாரதியார் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம பாலகிருஷ்ணன், இவருடைய சிஆர் தலைமையில் பாலகிருஷ்ணன் வந்து வெளியிட்டாரு. அப்போ வள்ளுவர் குடும்பம் ரொம்ப வலுவாக இருந்த நேரம், இப்போ இருக்கிறத விட அது ரொம்ப வலுவாக இருந்த நேரம். அந்த நேரத்தில் வந்து அவங்கெல்லாம் இந்த பாபாராஜ் இது மாதிரி எல்லாரும் வந்து இந்த இதை வந்து வெளியிட்டு கொடுத்தாங்க. அப்புறம் நான் வந்து எனக்கு மார்க்கெட்டிங்கிறது தெரியாது. புத்தகம் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. ஆனால் மார்க்கெட்டிங்கிறது எனக்கு கொஞ்சம் அந்த விதத்தில் இது வந்து நான் வந்து வெளியில் எதுவும் சொல்றதில்லை. யாரோ கேட்குறவங்களுக்கு அப்பப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நூல்கள் தான் இருக்கு என்கிட்ட. நானே கொஞ்சம் அது அனுப்புறதே ஒரு பெரிய பிரச்சனை. அதை பேக் பண்ணுறது, அனுப்புறது எல்லாம் பிரச்சனையாக இருந்தது. இப்போ என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே, நான் அடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே வந்துடுச்சு. அதனால ரொம்ப இதாக இருந்தது. இப்போ கௌதமன் மூலமா நேற்று 20 புத்தகம் வாங்கிக்கிட்டாங்க. அது ஒரு சந்தோஷமான இந்த நிகழ்வு மூலம் இதை ஒரு விழிப்புணர்வு வந்து அதை வந்து ஒரு 20 புத்தகம் கௌதமன் மூலமாக கொடுத்தோம். இன்னும் கொஞ்சம் புத்தகம் தான் இருக்கு, யாராவது கேட்டால் கொடுக்கலான்னு இருக்கேன். அது அப்புறம் 2வது புத்தகம், அது அப்புறம் நான் ஒரு எழுத்தாளர்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அப்புறம் அதுக்கும் சிஆர் தான் காரணம். அதாவது உறவை காக்க உயிரை காக்க உறுப்புன்னு ஒரு இது எழுதிதான். அதாவது அது வந்து லீகல் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் இது வந்து இல்லீகல் பாயிண்ட். அதான் 2வது வந்து கண் தானம், உடல் உறுப்பு தானம், உடல் தானம், இதெல்லாம் பற்றி இது பண்ணது. அது டாக்டர் சுதா சேஷன் வந்து அதுக்கு அணிந்துரை கொடுத்துருந்தாங்க. அது அந்த புத்தகத்தை வெளியிட்டோம். அதுவும் நல்ல, இப்போ சந்தியா பதிப்பகத்தில் அவங்க உடனே எடுத்து செய்தாங்க. அது இன்னை வரைக்கும் அவர் என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. நான் ஆடிட்டர் இது லாயர்கிட்ட போகல, நானாவே உங்கள் புத்தகத்தை படித்து நான் வந்து உயிரில் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருந்தது. இதுதான் என்னுடைய இது. அடுத்தபடி ஒரு திருக்குறளில் மேலாண்மை கருத்துக்களை பற்றி எழுதிட்டு இருக்கேன். அப்படியே எனக்கு ஓய்வு நேரம் அதான். எனக்கு இந்த ரிட்டையர்மெண்ட்டில் எனக்கு வயசு 73 ஆகுது. எனக்கு ஓய்வு நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய இந்த பயணம், அந்த ஓய்வுக்கு பின்னர் இருக்கக்கூடிய உற்சாகமான பயணத்தை பத்தி நீங்க சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. புத்தகங்கள் 2 புத்தகங்கள் 3 புத்தகங்கள் வெளிவந்ததாக சொல்லி இருக்கிறீர்கள். இன்னும் பல புத்தகங்கள் வெளிவரும் என்ற நம்பிக்கையுடனும் ஆர்வமுடனும் இருக்கிறோம். மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல கட்டுமான பொறியாளருங்கிறது 2 பேருமே பொறியாளர், 2 பேரும் நண்பர்கள். அது ஒத்த அந்த அபிஷியல் ரேங்க் கூட ஒரே ரேங்க். அது இது பாத்தீங்கன்னா இந்த கட்டுமான பொறியாளர் அப்படியே படிப்படியா அவர் எப்படி கட்டி வச்சாரோ, அந்த பொறியாளர் கட்டி வச்சாரு. இந்த பொறியாளர் வந்து அப்படியே ஒவ்வொரு அடுக்கா வந்து நம்ம உள்ள கைப்பிடிச்சு கொண்டு போனார். நல்ல அழகா வந்து இதுல உள்ள இந்த ஒரு நூலை படித்தால் எத்தனை நூல்களை படிக்க நம்மை தூண்டும், இதெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்க அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. அப்புறம் பணம்ங்கிறது இது ஏதோ நம்ம ஒதுக்க வேண்டிய சொல் கிடையாது. நம்ம வந்து கதிரவன் கேட்ட மாதிரி, பேராசிரியர் அதை வலியுறுத்தி சொன்ன மாதிரி, இது ஏதோ ஒரு தமிழர்களுக்குள்ள வந்து
ஒரு இது என்னன்னா, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லி நம்மகிட்ட தான் அந்த பழமொழி இருக்குது. அது கடல் தாண்டக்கூடாதுன்னு சொல்லுது ஒரு இடம் சொல்லிட்டு இருந்தாங்க. கடல் தாண்டா தீட்டுன்னு சொன்னாங்க. ஆனா கடல்ல இல்லப்ப, கடல் தாண்டி நீ ஆட்சி பண்ணுன்னு ஆட்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நான் சிங்கப்பூர்ல 4 ஆண்டுகள் இருக்கும்போது நான் பார்த்தது என்னன்னா, அது ஒரு சின்ன மீன்பிடி கிராமமா தான் இருந்தது. 1965க்கு முன்னால 57ல மலேசியா சுதந்திரம் அடைஞ்சது. விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 65ல இது வந்து மலேசியா தனியா பிரிஞ்சு வந்து இது சுதந்திரம் அடையுது. அது ஒரு சாதாரணமான கிராமம் தான் இருந்தது. அங்க வந்து சிங்கப்பூர்ல வந்து முதல்ல இந்த பணம் கொடுத்து வட்டிக்கு பணம் கொடுக்கறவங்க வந்து நகரத்தார், அங்க வந்து நம்ம காரைக்குடி பகுதியை சேர்ந்தவர் தான் வந்து வட்டி கடையெல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா, இந்த வட்டிக்கு கொடுக்கறவங்க வந்து இந்தியர்களா இருப்பாங்க. வட்டிக்கு வாங்குறவர்கள் வந்து சீனாவில இருந்து வந்தவங்களா இருப்பாங்க. அவங்களும் வந்து ரொம்ப வறுமையில தான், பொருள் தேடிதான், ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிதான் புலம்பெயர்ந்து வந்தவங்க அவங்க. அவங்க வட்டிக்கு வாங்குவாங்க, அவங்க பிசினஸ் பண்ணுவாங்க, நல்ல பெரிய தொழிலை பெருக்கிடுவாங்க. இவங்க வட்டி கொடுத்துட்டு அதுல வர்றதுலயே காலத்தை ஓட்டிடுவாங்க. இது இப்படிதான் வந்து அந்த சிங்கப்பூர்ல வந்த முத பேங்க் வந்து இந்தியன் பேங்க் நினைக்கிறது. இந்தியன் பேங்க் தான் முத அங்க ஆரம்பிச்சாங்க. வேற எந்த ஹாங்காங்ல இருந்தோ சீனாவில இருந்தோ பேங்க் வர கிடையாது. நாம தான் முதல்ல பேங்க் ஆரம்பிச்சது. அப்போ வட்டிக்கு கொடுக்கறதோட நின்று அதுல வட்டியில வரக்கூடிய தொகையை பார்க்கறதோட நம்ம நின்றுட்டோம். ஒரு தொழிலை ஆரம்பிச்சு தொழில வந்து பல பேருக்கு வேலைகளை கொடுக்கறது, தொழில் முனைவரா மாறுறது, இந்த மாதிரி ஏதோ நம்ம இயல்புலயே ஏதோ கொஞ்சம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இதை வந்து நம்ம மாற்ற வேண்டிய சூழல் இருக்காது. இதை மலேசிய அமைச்சர் கூட அண்மையில வந்து ஒரு கூட்டத்துல சொல்லும்போது சொன்னாங்க, திருக்குறளை நம்ம வந்து வெறும் அறநூலா பார்த்துட்டோம், அது வந்து ஒரு செயல் நூலா எக்ஸிக்யூட்டிவ்காக நிர்வாகம். இப்ப கூட கற்க கடைசியில வந்து மேலாண்மை, அதாவது நிர்வாக திருவள்ளுவரின் நிர்வாக மேலாண்மை, அதை பத்தி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நம்ம அந்த மலேசிய அமைச்சர் சொன்னாரு, தமிழர்கள் தொடர்ந்து இது அறநூலாவே மட்டும் பார்த்தாங்க. இந்த பொருள் நூல் நண்பர் சோமவரப்பன் சொல்லுவாரு, 70 சாப்டர் சொல்லிட்டு இருக்காருப்பா, பொருளை பாருங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு, இடம் போறாது. இது வெறும் மேனேஜ்மெண்ட் மட்டும் கிடையாது, அது ஏன் பொருளை வந்து நாம் செய்யணுங்கிறது நல்ல அழகான கண் முன்னால படம் போட்டு காமிக்கிறாங்க. இந்த வறுமை, யாருகிட்டையும் மதிக்க மாட்டாங்க, போற இடத்துல உன்னை மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம பொருள் செய்யணும், அறவழியில செய்யணும், அதை வந்து செலவு செய்யணும், சமூகத்தை நோக்கி செலவு செய்யணும். இப்படிங்கிற எல்லா கருத்தும் இதை வந்து நம்ம முன்வைக்கணும். இதுதான் மாணவர்கள், இன்று இளைஞர்கள் வந்து அறத்துப்பால கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா நம்ம வள்ளுவருடைய அந்த அற சிந்தனையை பாருங்க. இந்த வாணிகத்தை பத்தி பேசுறது ஒரே ஒரு குறள், 1330 குறள்ல வந்து நேரடியா வாணிகம் அப்படிங்கிற சொல்லு இருக்கக்கூடிய சொல்லு 2 முறை இருக்குது. அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பொருள்பால்ல கிடையாது, அறத்துப்பால்ல நடுவு நிலைமையில வைக்கிறார். இப்ப வாணிகம் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத வந்து அதை வந்து பிறர் பொருளையும் தன் பொருள் போல தன்னை வந்து அடுத்தவங்களுடைய நிலையில வச்சு யோசிக்கணும். இப்போ ஒரு கலப்பட பொருள் இருக்குன்னா அந்த கலப்படத்தை நம்ம செய்யலாமா, நம்ம ஒரு கஸ்டமரா அதை பார்ப்போமா, அதெல்லாம் அங்க போகணும். அந்த வாணிகங்கிறத வந்து நடுவு நிலைமையில வச்சு நடுவுநிலை தவறாத வாணிகம், இதுதான் வள்ளுவர் சொல்லக்கூடியது. இப்ப நீங்க நம்ம தமிழகத்தையே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, பெரும் இது அந்த காலத்திலேயே நாங்க கல்லூரி படிக்கக்கூடிய காலத்துல இதை பத்தி நாங்க சிந்திக்கிறது உண்டு. இப்ப சென்னையில எடுத்துட்டோம்னா, சென்னையில எந்தெந்த நிறுவனம் யாராட்ட இருக்குது, எந்தெந்த துறை யாராட்ட இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த பொருள் அதிகமா வரக்கூடிய தொழில் இந்தாண்ட வாங்கி இந்தாண்ட வித்துட்டு போயிடுவாங்க, ஏகப்பட்ட ப்ராஃபிட் வந்துருங்க. அந்த துறையில நம்ம ஆளுங்க கிடையவே கிடையாதுங்க. பல ஆயிரக்கணக்கான மைல்கள் இருக்கு அந்த ஆளர்ந்து வந்து இந்தியா மாதிரி பெருநாட்டுல யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். ஆனா அந்த அந்த மாதிரி தொழிலை வந்து தமிழர்கள் அதிகமா இல்லைங்க. அதாவது இது ஏன் நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்குங்க. சிந்திச்சு நாம வந்து பொருள் வந்து செய்ய வேண்டும், பணத்தை சம்பாதிக்கணும். அதான் பாரதியார் தான் பணத்தினை பெருக்குன்னு சொன்னது வந்து பாரதியுடைய புதிய ஆத்திச்சூடி, அந்த சொல் தான் அங்க எடுத்தாரு. அதான் பாரதியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கே அது வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துற மாதிரி ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. அது ஒரு குடும்ப நிகழ்ச்சியா நடந்தது. அது 3 குடும்பங்கள். அவர் வந்து இந்த மின்துறையை சார்ந்த மின்வாரியத்துறையை சேர்ந்தவர், அதனால மின்வாரியத்துறையிலிருந்து பெருமளவு வந்தாங்க. வள்ளுவர் குடும்பம் அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங்கா தான் போயிட்டு இருக்குது. அது அந்த அளவுக்கு சண்டை சச்சரவு இல்லாம ஓடிட்டு இருக்குது. பல செய்திகளை பண்ணிட்டு தான் இருக்கோம். கூட 50 விழா வரப்போகுது, அதை பத்தி நான் அடுத்தது சொல்ல போறேன். நான் இதுல வள்ளுவர் குடும்பம் ஒண்ணு, மின்வாரியத்தை சேர்ந்தவர்கள் ஒண்ணு, அப்புறம் வந்து அவங்க அவங்க குடும்பம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, திருவாரூர்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு பெரிய விழாவை நடத்தி
அது அவர் எல்லாம் உணவுலாம் நல்லா அறுசுவை உணவுலாம் போட்டு ரொம்ப அருமையா ஒரு விழாவை எடுத்திருந்தாரு அவரு. அதுல வந்து அவங்க சகோதரி ஹெலினா கிறிஸ்டபரும் அவங்க வந்திருந்தாங்க. பாலகிருஷ்ணன் வந்து இவர் ஒரு நிகழ்ச்சியில பாதியில விட்டுட்டு முதலமைச்சர் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில பாதியில சொல்லிட்டு பிளைட்டை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தார். அவர் நட்புக்காக ஓடி வந்தார். இந்த நட்புங்கும் போது மறுபடியும் எனக்கு இந்த குரல் ஞாபகம் வருது. இந்த செயற்க அரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்க அரிய யாவுல காப்புன்னு சொல்லுவார். உலகத்திலேயே மிகச்சிறந்தது ஒருத்தர் செய்ய வேண்டியது என்னன்னா நட்புன்னு சொல்றாரு. அவர் நட்பை வளர்த்து எடுக்கணும், நட்பை வந்து நல்லபடியா பார்த்துக்கணும், நல்லவங்களோட இருக்கணும், நல்ல நண்பர்களோட இருக்கணும். இந்த நிகழ்ச்சி அதுதான் பாருங்க. அவர் கௌதமன் அவரும் அந்த நட்பு தான் வந்து அவரை இப்படி இப்படி கொண்டு போகுது. அது வந்து இதுதான் இந்த சில பாயிண்ட்ல சொல்லலாம்னு பார்த்தேன் நான். இந்த ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்ன பார்த்தோன்னா, சிங்கப்பூர்லயும் மலேசியாவிலயும் நான் தமிழர்கள் எந்த துறையில அதிகமா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில கணக்காயர்களா இருக்காங்க, அடுத்தது வழக்கறிஞரா இருக்காங்க. இந்த 3 துறையிலயும் வந்து என்னன்னா அவங்க யாருக்கும் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இல்லை. அவங்க வந்து தொழில அவங்களுடைய மூளையை பயன்படுத்தி மற்ற ஆசிரியர்களா இருக்காங்க, பேராசிரியர்களா இருக்காங்க, அது வேற துறை. இந்த 3 இந்த அதிகமா பணம் பண்ணக்கூடிய துறைன்னு பார்த்தோம்னா இந்த 3 துறையில வந்து பெரிய சிங்கப்பூர்ல பெரிய கிரிமினல் வழக்கறிஞர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர் அவர். இந்த 3 துறையிலையும் யார்கிட்டயும் நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இல்லை, சுதந்திரமா செயல்படலாம். அந்த அது 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 மாதிரிதான் தமிழகம் தேர்ந்தெடுக்கிறாங்க. வணிகத்துல இப்ப ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்கா நினைக்கிறேன். அதனால தொழில் முனைவோர்கள் வந்து தமிழகத்துல அதிகமா வேணும், தமிழர்கள் வந்து தொழில வந்து அதிகமா வரணும். திருக்குறள செயல் நூலா நம்ம கல்லூரியில வந்து சொல்லி கொடுக்கணும். எக்கனாமிக்ஸ்ல வந்து திருக்குறள்ங்கிற ஒரு பாடம் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு வருத்தம் தரக்கூடிய செய்தி. அது வெறும் மேலாண்மையில மட்டும் இருக்கக்கூடாது. நான் தான் சொல்லுவேன், நான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கிறது ஒரு கடந்த 6-7 ஆண்டுகளா நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். திருக்குறளை ஒரு நூலை வாங்கி லைப்ரரியில எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வாங்கக்கூடாது. திருக்குறள்ல எத்தனை செக்ஷன் இருக்கோ அத்தனை செக்ஷன்லயும் வைக்கணும். இன்ஜினியரிங் செக்ஷன் இருக்கா அங்க வைக்கணும், திருக்குறளை வைக்கணும். சைக்காலஜி இருக்கா அங்க வைக்கணும், சோசியாலஜி இருக்கா அங்க வைக்கணும், எக்கனாமிக்ஸ் இருக்கா அங்க வைக்கணும். எல்லா துறையிலையும் வந்து திருக்குறளை கொண்டு போய் ஒன்னொன்னு ஒரு காப்பி உள்ள வச்சுட்டு இந்த 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 கண்ணோட்டத்துல நீ இதை பாருப்பா, இந்த திருக்குறளை பாருப்பா, உனக்கு சில பல புதிய உண்மைகள் விளங்கும் இதுல அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். அது மாதிரி ஏன் வந்து நம்ம தமிழகத்திலேயே இதை வந்து பாடத்திட்டத்துல வந்து அரசு வைக்க மாட்டேங்குது? ஒரு கூடுதலா ஒரு கிரெடிட் வந்து இதுக்காக கொடுக்கலாம். அதுல எல்லோரும் வந்து குரல் படிக்கணும். அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சாப்புல இது அது வந்து விளக்கம் கிடைக்கும். அவங்கவுங்க அந்த துறையில வந்து முத்திரை பதிப்பாங்க. சீனி வரராஜனை பத்தி சொன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவர் உண்மையிலே இந்த பணத்தினை பெருக்குங்கிறது அவர் பாத்தீங்கன்னா அவர் சொந்தமா இதை நான் சில செய்திகள் அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். இந்த சொல்லும் செயலும் ஒன்றாக இருப்பவர்கள் மிக மிக குறைவுங்க. அது சொல்வது யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய மனம் செயல்வார். சொல்லிட்டு போயிடலாம். நம்ம வந்து மணிக்கணக்கில் உட்கார்ந்து திருக்குறளை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா இந்த ஊதியம் இல்லை உயிருக்கு அதெல்லாம் சொன்னீங்க. அது அதாவது தன்னுடைய மறைவுக்கு பின்னால் தன்னுடைய உடல் தானம் பண்ணுன்னு அந்த நூல்ல வந்து அவரு சுதா சேஷன் தான் அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க வைஸ் சான்சலர் இல்லை, அவங்க இதுல டீனா இருந்தாங்க. அதுல ஸ்டான்லியில அவங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. மறைவுக்கு பின்னால் மருத்துவக் கல்லூரி ஆய்வுக்கு தன் உடல் வந்து தானமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து சீனிவாசராஜன் பண்ணிருக்காங்க. அவங்க மனைவியர் வந்து கண் தானம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த 2வது நூலை பத்தி சொன்னார்கள். அது மாதிரி அப்ப பொருள்ல ஒரு பற்றற்ற வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறத வந்து ஒரு எடுத்துக்காட்டா அவர் இருக்காரு. அவர் அது மாதிரி பற்றற்ற வாழ்க்கைன்னா கஷ்டப்பட்டு இருக்க வாழ்க்கையில எதுவுமே வேண்டான்னு சுகபோகங்களை அனுபவிக்காம இருக்கக்கூடிய வாழ்க்கையில இந்த உலகத்துல என்னென்ன நம்ம வந்து துய்க்க வேண்டுமோ, ஐம்புல இன்பங்கள் துய்க்க வேண்டுமோ, ஒவ்வொரு இன்பத்தையும் அளவாக துய்த்து இந்த வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து மன நிறைவோட இங்க இருந்து புறப்பட்டு போறது. அந்த 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 நியாய தீர்ப்பு நாள்னு சொல்லுங்க, எது வேணாலும் சொல்லுங்க, ஒவ்வொரு சமயத்துல ஒன்னொன்னு சொல்லுவாங்க. இது மறுபிறவி இருக்குன்னு நம்புறவங்க இருக்காங்க, வள்ளுவர் அது அப்படி இருக்குன்னு சொல்றாரு அவரு. அதுக்காக வந்து எந்த விதமான இதுவும் இல்லாம அப்படியே வந்து இது போடுறாரு. அதே சமயத்துல பொருள் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவர் பங்கு சந்தையில போறது கூட சரியா தப்பா சூதாட்ட களமாச்சே அப்படி இப்படின்னு பல பேர் பலது சொல்லுவாங்க. அதுல வந்து இது இல்லை, அது வந்து சரியாக பார்த்து வெறும் பணத்துக்காக மட்டும் போயிட்டு அங்க போய் உள்ள இறங்கக்கூடாது. அதை நிறைய அதை பத்தி சொல்லுவாரு அவர். அது மாதிரி அவர் தன்னுடைய வாழ்க்கையில எது சரின்னு நினைச்சு கடைபிடிக்கிறாரோ அதை வந்து தெளிவா அந்த நூல்ல வந்து விளக்கியிருக்காரு. ஆனா வந்து இந்த நூல் வந்து மிகச்சிறந்த நூல்.
அந்த நூல் எங்க கிடைக்கும், எந்த முகவரியில வந்து தொடர்பு கொள்ளணும், எந்த எண்ல வந்து தொடர்பு கொள்ளணும், அதையும் சொல்லிட்டு அந்த நூலுடைய தொகை எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா இந்த ஏன்னா பல நண்பர்கள் வாங்கியிருக்காங்க. நம்ம நண்பர் திருப்பதி அவர் வாங்கி பல பேருக்கு அதை கொடுத்துருக்காரு. நான் அலுவலகத்துல வாங்கி கொஞ்சம் வச்சிருந்து கொஞ்சம் பேருக்கு கொடுத்துறேன். நான் பணியில இருந்தப்ப ரொம்ப கம்மியான ஒரு விலையில குழுவுல இருக்க செய்திகளுக்கு வந்து விலையே கிடையாது. இந்த விலை மதிப்பற்ற செய்திகளுக்கு தமிழ் இலக்கிய பரப்புல போயிட்டு முழுக்க பொருளை சார்ந்த உள்ள கருத்துக்களை எல்லாம் எடுத்து இந்த ஏன் எதற்கு எப்படிங்கிறது அழகா அவர் நூல்ல இங்கே இது இங்கேன்னு சொல்ல கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து கௌதமன் வந்து அதை தேடி எடுத்து கொடுத்து இந்த வகைப்படுத்தி அதை தொகைப்படுத்தி நீங்க நம்ம கொடுத்தாரு. அவர் ரொம்ப அற்புதமா கொடுத்தாரு. அதனால அந்த நூல் வந்து எல்லோருக்கும் போய் சென்றடைய வேண்டிய நூலுங்க. உண்மையிலே இந்த நூல் வந்து தமிழர்கள் ஏன் இவ்வளவு நூல் போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதிரவன் சொல்லிட்டு இருந்தாரு. எவ்வளவு போயிருக்கோம், ஒரு 10,000 போயிருந்தா நாங்கெல்லாம் மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னாரு. இது ஏன் அவ்வளவு போகலன்னா தமிழர்கள் வந்து பொருள்ல வந்து விருப்பம் இல்லாம தான் இன்னமும் இருக்காங்க. இல்லைன்னா தலைப்பை பார்த்த உடனே வாங்கியிருக்கணும். அது வந்து அவரு இன்னொருத்தர் நண்பர் நம்ம சோமவீரப்பனுடைய சகோதரர் அள்ள பணம்ன உடனே அதுல போய் நிறைய வாங்கியிருக்காங்க. அந்த நூல் நல்ல விற்பனையில களை கட்டி பருக. அது வந்து முழுக்க பங்கு சந்தையை பற்றிய நூல்னு நான் கேள்விப்பட்டேன். நான் அள்ள பணம் அப்படிங்கிற ஒரு நூல். அது அந்த அளவுக்கு ஒரு பணம் இதுல அள்ள கிடையாது. இது பெருக்குன்னு தான் சொல்லிருக்காரு. பழக்கத்தை கூட்டுங்கிறத விட பெருக்குங்கிறது ரொம்ப அதிகமா வேகமா பண்ணுன்னு அர்த்தம். அது பணத்தை பெருக்குன்னா உண்மையில அதுல ரொம்ப ஆழமான சொல்லு. அது பாரதியாருடைய சொல்லாட்சி. அது அதனால அந்த நூலை பத்தி எங்க கிடைக்கும் எது கிடைக்குன்னு சொல்லிடுங்க. அப்புறம் முடிச்சுட்டு அடுத்த நிகழ்ச்சியை பத்தி நான் அறிமுகப்படுத்துறேன். ஏன்னா வெள்ளிதோறும் இந்த நபில்தோறும் நூல் நிலையம் வந்து நம்ம நிகழ்ச்சியில நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சி பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னால அந்த நூல் எங்க கிடைக்குங்கிறது ஐயா சொல்லிட்டு அவரு சீனி வரதராஜன் ஐயா சொல்லிட்டு. இதே ஒன்றும் இல்லை, என்னை தொடர்பு கொண்டாலே நான் வந்து பண்ணிடுறேன். அதாவது என்னுடைய அலைபேசி எண் வந்து 9444441002. அதை இவங்க சிஆரை கேட்டாலே நம்பர் கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கலாம். நீங்கள் என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிடுறேன். அவ்வளோதான். இது வந்து தினமணி மற்ற எல்லா பத்திரிகையும் நல்ல ரிவ்யூ வந்தது. ஆமா, தினமணி, தினமலர் எல்லா பத்திரிகையுமே வந்தது. நல்ல ரிவ்யூ வந்தது. நல்ல அருமையான ஒரு கட்டமைப்பான ஒரு நூல் இது. நன்றிங்க. அப்புறம் அடுத்த நிகழ்ச்சி பத்தி நான் ஒரு அறிமுகம் பண்ணிடலான்னு இருக்கிறது. ஏன்னா வெள்ளிதோறும் நம்ம வந்து நபில்தோறும் நூல் நிலையம். ஆனா இந்த முறை என்னன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து 50வது வாரம், பொன்விழா வாரம். பேராசிரியர் இ சுந்தரமூர்த்தி, துணைத் தலைவர், செம்மொழி ஆய்வு நிறுவனம், அவங்கதான் இதை தொடங்கி வச்சாங்க. இதுல வந்து திருக்குறள் ஒரு நீதி இலக்கியம்ங்கிற ஒரு இதுல வந்து முதல்ல காத்தா திருவிழாக்கரசுடைய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் அதை வந்து ஆய்வு பண்ணி அதை தொடங்கி வச்சாங்க. அது அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இந்த 50வது நிகழ்ச்சி வந்து அடுத்த வாரம் வர இருக்குது. அந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 அமைப்புகள் தெரியும். வள்ளுவர் குரல் குடும்பம், வலைத்தமிழ், கற்க கசர அமைப்பு, இந்த 3ம் சேர்ந்து முடிவெடுத்ததுல அப்புறம் நண்பர் பார்த்தசாரதி சொன்னாரு, இது வெறும் நம்ம வந்து 50வது நிகழ்வா மட்டும் பண்ணக்கூடாது, ஒரு மாபெரும் அளவுல இது கொண்டாட வேண்டிய நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு இது 50 விழாவா கொண்டாடலாம்னு சொல்லிட்டு உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கம், வலைத்தமிழ், வள்ளுவர் குரல் குடும்பம், கற்க கசர, சர்வீஸ் டு சொசைட்டின்னு சொல்லிட்டு தினமணி ஆசிரியருடைய ரவி சொக்கலிங்கம்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சொக்கலிங்கம்னு ஒருத்தர் இருந்தாரு. ரொம்ப சிறந்தவர். அவரு தினமணியில் ஆசிரியர் இருந்தப்போ நடுநிலை தவறாதவர். அவர் காமராஜர் கூட நெருங்கிய நண்பர். அவர் தான் அவருடைய தாத்தா, ரவி சொக்கலிங்கத்துடைய தாத்தா. அவர் தான் இந்த சர்வீஸ் டு சொசைட்டிங்களுடைய அமைப்பு. இந்த இது எல்லாம் சேர்ந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வரும் வெள்ளிக்கிழமை இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு பதிவு அங்க ஆரம்பிக்கும். 9 to 10 தேநீர், 10 மணிக்கு சரியாக இந்த விழா ஆரம்பித்து விடும். அதுல வந்து முதல்ல 5 நிகழ்ச்சி நடக்குது. அது நிகழ்ச்சியில முன்ன பின்ன நடக்காது. முதல் நிகழ்ச்சியை நபில்தோறும் நூல் நிகழ்ச்சி தான் வைக்கலான் இருக்குது. அதுல இலக்கிய மாமணி விருது அண்மையில் பெற்ற பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் தான் சுப திருப்பதிய உடைய தாத்தா வசுப மாணிக்கனார் அவர் எழுதின நூல் மிகச்சிறந்த நூல். அந்த நூலை எழுதுறதுக்கு ஐயாவுக்கு 4 ஆண்டு காலம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அண்மையில ஒரு நூல்ல படிச்சேன். ஐயாவே சொல்லிருக்காரு.
இந்த வீட்டுல தான் நான் தங்கி இது பண்ணேன், 4 வருஷம் எனக்கு ஆச்சுன்னு சொல்லிருக்காரு. அவ்வளவு அருமையான நூலை வந்து ஒரு அறிமுகம், கர்டன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி பின்னால வந்து நண்பர் சுப திருப்பதி விரிவாக பேசுவார். கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 பொழிவுகளா வச்சுக்கலான்னு இப்போதைக்கு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அதுல. அதனால அந்த நூலை பற்றிய அறிமுக உரையை இலக்கிய மாமணி நிகழ்த்துவார். பேராசிரியர் இ. சுந்தரமூர்த்தி ஐயா அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார். அது நிகழ்ச்சி 1. நிகழ்ச்சி 2 வந்து திருக்குறள் டிரான்ஸ்லேஷன்ஸ் இன் வேர்ல்டு லாங்குவேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில நூல், கிட்டத்தட்ட 150 பக்கம். இதுல 5 ஆண்டுகள் கடும் உழைப்பின் காரணமாக விளையும் இந்த நூல். ஏன்னா இதுவரை திருக்குறள் எந்தெந்த மொழிகளில் வந்திருக்கிறது, என்னென்ன பதிப்புகள் வந்திருக்கிறது, எந்த காலகட்டங்களில் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முறையான தகவல், சரியான தகவல். ஆங்கிலத்தில் சொல்ல போனா இந்த ஆத்தென்டிகேட்டட் டேட்டா அது இல்லாம இருக்குது. அதுல கடும் உழைப்புல வந்து 5 ஆண்டு காலமா நண்பர்கள் கூடி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதுல முக்கியமான பங்காற்றுபவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நண்பர் டாக்டர் NVK அஷ்ரப். இப்ப கூட இந்த நிகழ்ச்சியில நடக்கும்போது அவர் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த 11ஆம் தேதி அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவாவது அந்த நூல் கிடைக்கணும். அதுல அந்த நூல் வெளியீடு அது யார் பண்றாருன்னா நீதியரசர் அரங்க மகாதேவன், திருக்குறளுக்காக தீர்ப்பு கொடுத்தவர், அவரு அந்த நூலை வெளியிடுறாரு. 3வது வந்து அந்த அமெரிக்காவில வந்து உலக தமிழ் மொழி அறக்கட்டளை சிகாகோல வந்து என்ன பண்றாங்க, அந்த அந்த பைபிள் பிரஸ்ல போய் இந்த திருக்குறளை கிட்டத்தட்ட 3000 பக்கங்கள் ரொம்ப பெருசா வரும். ஆனா பைபிள் பிரஸ்ல அடிச்சதால ரொம்ப மெல்லிய தாள்ல அந்த ஓரமா வந்து தங்க தகடு மாதிரி இருக்கும். அது தகதான மின்னும். அது அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல இந்த நூல் கிட்டத்தட்ட இந்தியாவில வந்து 3000 ரூபாய் வருதுன்னு நினைக்கிறாரு. அந்த நூலை வந்து அன்னைக்கு அறிமுகப்படுத்துறாங்க. ஏன்னா 3ஆம் பதிப்பு வந்து இப்ப வந்திருக்குது, இப்பதான் வந்திருக்குது. அதுல கீழடி வரை சிந்து வெளியிலிருந்து கீழடி வரை உள்ள தகவல்கள் கூட உள்ள சேர்த்து அதை திருத்திய பதிப்பாக 3ஆம் பதிப்பு வெளிவர இருக்குது. அந்த பதிப்பை வந்து சுந்தரமூர்த்தி ஐயா அறிமுகப்படுத்துறாங்க. அது ஒரு அறிமுக விழா. இது 1. அடுத்தது வந்து உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கம் அப்படின்னு ஒண்ணு சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அதில் தான் இந்த 3 அமைப்புகள், இது வந்து சர்வீஸ் டு சொசைட்டி, வலைத்தமிழ், வள்ளுவர் குரல் குடும்பம் 3 அமைப்புகளும் சேர்ந்து இந்த உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கத்தை 2 ஆண்டுகளா நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, முன்ன வந்து முற்றுவதல் செய்யும் மாணவர்களுக்கு 70 பேருக்கு மட்டுமே பரிசு, 10,000 ரூபாய் பண பரிசு அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இது வந்து பல நண்பர்களின் கூட்டு முயற்சியால் அரசு என்ன பண்ணிருக்காங்க, இந்த 70 என்ற உச்சவரம்பு முற்றிலுமாக நீக்கப்பட்டது. எத்தனை மாணவர்கள் சொன்னாலும் சரி, 1000 மாணவர்கள் சொன்னாலும் 1000 மாணவர்களுக்கு பரிசு அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. அறிவிப்பை வெளியிட்டது மட்டும் இல்லாம கடந்த 2 ஆண்டுகளாக இந்த 70 என்ற உச்சவரம்பு நீக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் இந்த மாணவர்கள் எண்ணிக்கையை பார்த்தோம்னா 8 வயதிலிருந்து 14 வயது வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் திருக்குறள் வந்து 3 மனன பயிற்சி கொடுக்க முடியுது. அவங்கதான் உள்ள வாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அது அந்த மாணவர்கள் வந்து இப்ப சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 130 பேர் வந்தாங்க. இந்த ஆண்டு 100க்கு கண்டிப்பா அதை விட தாண்டிடுவது. இப்ப அந்த வேலைகள் அங்கங்க நடந்துட்டு இருக்கு. இது வந்து பயிற்சி ஆசிரியர்கள் எந்த தொகையும் வாங்காம தன்னுடைய நேரத்தை செலவிட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க. ஒரு சிறு தொகை வாங்கிட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க. ஆனா அரசு பள்ளிகளுக்கு மட்டும் எந்த விதமான தொகையும் வாங்காம இவங்க பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அதோடைய 2ஆம் ஆண்டு இது உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கத்துடைய நோக்கம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்துக்கு 100 பேர், 38 மாவட்டத்துக்கு 3800 பேர், பாண்டிச்சேரியில ஒரு 100 பேர், 4000 பேர் வருஷத்துக்கு கொண்டு வந்து இந்த மாணவர்கள் எல்லாம் திருக்குறள் சொல்றாங்க, பரிசு கொடுங்க அப்படின்னு அரசுகிட்ட வந்து கேட்கிற மாதிரி ஒரு பெரும் படையை வந்து திரட்டி கொண்டு போகணுங்கிற ஒரு பெரும் கனவுல வந்து இருக்கும். ஏன்னா இவங்க தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும், இவங்க தான் அறச்சமுதாயத்தை கட்டமைக்க முடியும், இவங்க தான் ஆட்சி பணியில் அமர்ந்தால் எந்த விதமா நேர்மையா செயல்பட முடியும். அதுக்கு வந்து நண்பர் இன்னைக்கு வந்து மாணவர் மாநாடு விருதுநகர்ல நடக்குது. அதுக்கு காரணமா இருக்க ஒரு மூல காரணமா இருக்கிற வந்து நண்பர் விபா ஜெயசீலன், இந்திய ஆட்சி பணி. அந்த மாதிரி அறவோர்கள் வந்து ஆட்சி பணிகள் அமர வேண்டும், அறவோர்கள் எல்லா நிலையிலும் இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் குரூப் 4ல இருந்து குரூப் 1 வரைக்கும் அறவோர்கள் இருக்க வேண்டும்ங்கிறது நம்முடைய எண்ணம். அதுக்கு உண்டான படையை வந்து திரட்டுறது தான் இந்த மாவட்டம் தோறும் 100 மாணவர்கள் சொல்லிட்டு. அதனால இந்த இயக்கத்துல மூச்சா போறோம். இதுக்கு யாரு முக்கியமா இருக்காங்கன்னா, அமெரிக்காவில வந்து உலக தமிழ் மொழி அறக்கட்டளை வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 80,000 நூல்கள், கிட்டத்தட்ட கணக்கு போட்டோம்னா ஒரு 30 லட்சத்திலிருந்து 40 லட்சம் ரூபாய் ஒரு வருடம் ஒண்ணுக்குன்னு சொல்லிட்டு 4 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாயிலிருந்து 2 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து இதுக்காக பொருள் செலவு வந்து பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஹார்வர்டு இருக்கையில அமைய காரணமாக இருந்த திரு சம்பந்தம், திரு ஜானகிராமன் 2 பேர் தான் வந்து இதுல ரொம்ப
முனைப்போடு இருக்காங்க. ஆண்டு ஒன்றுக்கு 80,000 நூல்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு உள்ள ஆர்வமும் திறனும் உள்ள மாணவர்கள், திருக்குறளை மனனம் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நூல் வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 40,000 நூல் கொடுத்தாச்சு. திருக்குறளார் முனுசாமியுடைய உரை தான் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சியை இதுல உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கத்துல அந்த இதை பத்தி கொண்டாடுறோம். அதுல அந்த ஆசிரியர்களை கௌரவிக்கிறோம். அடுத்த செயல் திட்டத்தை பத்தி பேசுறோம். அதனால இந்த ஒரு மீட்டங்கிறது, இந்த கூட்டங்கிறது பேசி கூடி கலையும் கூட்டம் அல்ல, கூடி சிந்தித்து என்ன செயல் முடிவு செய்து கலையக்கூடிய கூட்டமா தான் இருக்கும். 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் காலை 9:30 மணிக்கு இந்தியன் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் ராயப்பேட்டா, அங்க திருவள்ளுவர் அரங்கம்னு இருக்குது. அந்த திருவள்ளுவர் அரங்கத்துல தான் இந்த விழா நடக்க இருக்குது. 5வது நிகழ்ச்சியா அண்மையில ஐரிஷ் மொழியிலையும் டேனிஷ் மொழியிலையும் திருக்குறள் வந்திருக்குது. அந்த ஐரிஷ் மொழியில வந்திருக்கக்கூடிய இன்டர்வியூல ஒரு 40 நிமிடம் ஒரு நேர்காணல் இருக்கு. ரொம்ப அருமையான ஆங்கில நேர்காணல். ஒரு சின்ன பொண்ணு தான் அந்த கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் நேர்காணல் பண்ணிருக்காங்க. அந்த நூலையும் டேனிஷ் மொழி நூலையும் சென்னையில அதை அறிமுகப்படுத்துறோம். அந்த நூல் வந்திருக்கு, இந்த மாதிரி இந்த முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நூலையும் இங்க அறிமுகப்படுத்து. இதே மாதிரி இந்த 5 நிகழ்ச்சி 10 மணிக்கு சரியா ஆரம்பிச்சு 3 மணிக்கு சரியா நிகழ்ச்சி நேரத்துல முடிஞ்சிருவது. அதனால எல்லோரும் இந்த நேரத்துல அந்த 50 விழாவை கலந்துகிட்டு மிகச்சிறப்பாக கொண்டாட வேண்டும். ஆண்டுதோறும் ஒரு முறை இந்த மாதிரி பெரிய நிகழ்வு நம்ம கொண்டாடணும். சமுதாயத்துல இந்த என்ன சொல்லுது, அந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நாட்டுக்குறள் நிகழ்ச்சி 2016 கொண்டாடணும். 1000 பேருக்கு மேல வந்தாங்க. பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஒரு விழா எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக 7 ஆளுமைகளை மேடையில் ஏற்றி 30 நிமிஷத்துல அவங்க ஆளுமைகள் இறங்கிட்டாங்க. நிகழ்ச்சி 2.5 மணி நேரத்துல முடிஞ்சது. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியும் சரியாக திட்டமிடப்பட்டு நடைபெற இருக்கிறது. எல்லோரும் இந்த நேரத்துல இது மூலமா உங்களுக்கு நான் வேண்டுகோள் என்ன வைக்கிறேன்னா, எல்லோரும் அதுல யாரெல்லாம் முடியுமோ அவங்கள கலந்துக்கணும். அப்கோர்ஸ் இது யூடியூப்லயும் வரும். அது இருந்தாலும் சென்னையில் உள்ளவர்கள் குறிப்பாக தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பு வேண்டுகோள். நன்றிங்க. விரும்புறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். சீரா ரொம்ப சிறப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு திரு கௌதம் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். சீனி ஐயாவுக்கு சிறப்பான புத்தகம். அது ஒவ்வொரு தலைப்பா கூடவே படிச்சுட்டு வந்த மாதிரியே அந்த சிறப்பான அறிமுகம். மிக்க நன்றி. நன்றி ஐயா, நன்றி. வணக்கம். வாங்க ஐயா, செல்வராஜ் ஐயா வாங்க. நண்பர் திருப்பதி சொல்ல ஒரு கேட்டுக்கலாம். ஆமா வாங்க டாக்டர். ஐயா, இப்பொழுதுதான் ஒரு அறுவை சிகிச்சையை முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். நான் ஒண்ணுமே கேட்கலாம். இணைஞ்சிக்க பார்த்தேன். அறுவை சிகிச்சையை முடித்து விட்டு நான் ஆவலாக முடிச்சுட்டு உங்க எல்லாரையும் பார்க்கலாங்கிற ஆவல உட்கார்ந்துருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சொல்லி நாங்க நன்றி சொல்லி குறிப்பா மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. வாங்க ஐயா, செல்வராஜ். எல்லோருக்கும் வணக்கம். நவீனதொரு நூல் நயம் அமைப்பின் 49 ஆண்டுகளில் கலந்து கொண்ட அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். இடுக்கல் உடையொழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடியார் வரைச்சு. இப்போது இதுவரையில 49 பேருடைய உரையை இந்த நவீனதொரு நூல் நயம் மிக அருமையாக நடத்தி வந்தது. 49 ஊன்றுகோலை நமக்கு தந்திருக்கிறது. மிகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு சிஆர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியுடையதாக நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அடுத்து இந்த நிகழ்வில் திரு சீனி வரதராஜன் ஐயா அவர்களுடைய பணத்தினை பெருக்கு ஏன் எப்படி எதற்கு என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பை கொடுத்து அந்த நூலை எழுதி மிகவும் ஆர்வத்தை ஏற்படுத்தி அதை தன்னுடன் பணிபுரிந்த நண்பர் மூலம் திரு அரங்க கௌதமன் மூலம் அதை நமக்கு எல்லாம் நயவரை வழங்குமாறு கேட்டுக்கொண்டதற்கு எங்களுக்கு மிகுந்த நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கௌதம் ஐயா அவர்கள் மிகவும் விரிவாகவும் சுருக்கமாகவும் மிக அழகாகவும் கன்சைஸ் சொல்வார்கள், அது போல அந்த நூலை பற்றிய நயவரை வழங்கினார்கள். அவருக்கு அமைப்பின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு நயவுரையை பற்றிய பல கருத்துக்களை சொல்லிய திரு பேராசிரியர் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், திரு சீனி வரதராஜன் அவர்தான் நூலாசிரியர். அவர் பல நூல்களை அவர் உயிர் எழுதுவது எப்படி என்ற நூல் மிகவும் என்னிடம் கூட அந்த நூல் இருக்கிறது. மிகவும் அருமையான நூல். அந்த நூலை பற்றி அவர் சொன்னது மிகவும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த நூலை ஒவ்வொருவரும் வாங்கி வாசிக்க வேண்டும், அதை படித்து பயனுற வேண்டும் என்பது என்னுடைய மேலான கருத்து.
அடுத்து திரு பாலா ஐயா அவர்களுடைய கருத்துரை மிகவும் நன்றாக இருந்தது. அடுத்து இந்த நிகழ்வில் வரவேற்பு வழங்கிய திரு சக்கரபாணி, நயவுரை அறிமுகம் செய்தவர் அவரே தான், அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அருமையாக நயவுரையை ஒருங்கிணைப்பு செய்து பல கருத்துக்களையும் சொல்லி இந்த நயவுரையை மிகவும் இனிமையாக ஆக்கிய திரு கதிரவன் ஐயா அவர்களுக்கு எங்களது மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து திரு சிஆர் அவர்கள் கடைசியில் பேசி இந்த நயவுரையை பற்றிய கருத்துக்களையும் அடுத்து வரும் நிகழ்ச்சியை பற்றியும் அழகாக சொல்லியிருந்தார்கள். அடுத்த ஒரு நிகழ்ச்சி பொன்வார நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இதற்கு உதவி செய்ய வேண்டும், இதற்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று மீண்டும் கூறி இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து வலைத்தமிழ், வள்ளுவர் குடும்பம், கற்க கசர இந்த அமைப்புகள் இதை அயராது நடத்தி எங்களுக்கெல்லாம் மிகவும் ஒரு செவிக்கு உணவு சிறு வயிற்றுக்கு இணைப்பு, அதாவது செவிச்செல்வம், எங்களுக்கு கேள்வி ஞானத்தை அதிகமாக இதன் மூலம் ஊட்டி எங்களை பெருமைப்படுத்தி இருக்கு. மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வை அழகாக பதிவு செய்து திரு சுரேஷ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை முடிவு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.